ஹலோ ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. எனக்கு இப்போ விஷயம் தெரியாத அந்த ஆன்மீகத்தை பற்றி தெரியாதவன் வந்து அவன் வந்து ஆன்மீகத்தை தேடுறதே இல்லை. நான் யாருன்னு தேடுறதில்லை, விசாரணை பண்ணுறதில்லை. நான் நான் பிரம்மம்னு கண்டுபிடிக்கணும்னு தேடுறதில்லை. அவன் அவன் அவனுடைய பிரகாரம் அவன் சும்மா தான் இருக்கிறான். ஆன்மீகத்துக்கு அவன் எந்த எஃபர்ட்டும் போடுறதே கிடையாது. சரி, இருந்து ஏன் வந்து அவன் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அவன் தன்னை ஒரு இதாக முடிவு கட்டிக்கிட்டான் இல்லைங்களா, சரீர பாவத்தோட இருக்கு. அதனால வந்து அவன் தேடுறதும் இல்லை, அவனுக்கு அந்த பதிலும் கிடைக்கிறது இல்லை. இல்ல அப்படி தேடணுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, தேடணும் அப்படின்னே இல்ல, அவனுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஆமா ஆமா, அதான் அதனால அவன் எதுக்கு போய் தேட போறாங்க. நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்ம இந்த உடம்பு அல்லவோ ஒரு வேளை வேறையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகப்பட்டா தானே அவன் அதுக்குள்ளான பதிலுக்கே போவான். அவன் தன்னை என்னன்னு முடிவு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற போது அப்புறம் அவன் தன்னை தேட மாட்டான் இல்லைங்களா. இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது முதல்ல. ஆமா ஆமா, இப்படி இந்த மாதிரி தனக்குள்ள ஒரு அம்சம் இருக்குது, உடம்பு மனசு சாராத ஒரு இருப்பு இருக்குதுன்னே அவனுக்கு அது பிடி வராது. இதுல பல ஜென்மங்களை ஊட்டி அப்புறம் ஏதோ ஒரு ஜென்மத்துல விவேகம் வந்து இந்த உலகத்து மேல எல்லாம் அலுப்பு ஏற்பட்டு அப்புறம் விவேகம் வந்து என்னதான் அவன் பண்றது எல்லாமே சலிச்சு போச்சுங்கும் போது கொஞ்சம் கவனம் திரும்பும், உள்முகமா தனக்குத்தானே திரும்பும். அப்ப அந்த நேரம் யாரா ஏதாவது ஒரு குரு கண்ணில் படுவார், குரு கண்ணில் இவன் படுவான், பிடிச்சிருவார். எல்லாமே எதர்ச்சியா நடக்கிற மாதிரி தான் நடக்குது கதை. ஆனா எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டதுதான். கதாபாத்திரங்களுக்கு அது எதர்ச்சியா தெரியுது. சும்மா வெளியில போலான்னு போனேன், அங்கதான் நீ இவரை பார்த்தேன் அப்படின்பாங்க. ஆமா ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி தான் நடக்குது. இப்ப நம்ம இந்த பேசுறது கூட நம்ம பிளான் இல்லை, அதுவா நடக்குது, அப்படியே கூட்டிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது மாதிரி தானே அப்படியே போதுங்க. நம்ம எஃபர்ட், முயற்சி, தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லாம ஒழியா அது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் தானே இல்லைங்க. அப்படி இருக்கிறனால தானே அது ஆரோக்கியமா இருக்கு, எப்பயுமே புதுசா இருக்கு, அப்படியே இருக்கு, தன்மை மாறாம இருக்கு. இல்ல இந்த சில விஷயங்கள் இந்த சாஸ்திரத்துல இந்த உபநிஷத்துக்களை சொல்லும் பொழுது, அதாவது வந்து நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு அது கிடைக்கும், உனக்கு எந்த அளவுக்கு அதை நீ அறையணும்னு நினைக்கிறியோ அது அப்பதான் அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா இருந்தாலும் எல்லாமே அதுதான் அப்படிங்கிற போது இது இங்க முயற்சி பண்றவன் யாரு தனியா இண்டிவிஜுவல் எவன் ஒரு அடையாளம் இருக்கிறா அப்படி அதுதான் அடையாளம் இருக்குது அப்படிங்கிற போது அது வந்து ஒரு ஒரு உப்புச்சப்பு இல்லாத விஷயமா போயிடுது இல்லைங்களா. என்னோட ஆரம்ப காலத்துல வந்து நீ எஃபோர்ட் போடணும்ப்பா, நீ அங்கேயும் இங்கேயும் சுத்துறதுக்கு கம்முனு சத்சங்கத்துல கொண்டு கேட்கணும் பண்ணணும்னு வேணா ஒரு இதுக்கு சொல்லப்படலாம். ஆரம்ப காலத்துல வந்து பிரம்மத்துடைய சொரூபம் இதுதான் அப்படின்னு அவனுக்கு ஸ்தாபிக்காத வரைக்கும் நீ முயற்சி பண்ற, நீ தான் செய்யணும் அப்படிலாம் இந்த மனசுக்கு சொல்லி வைக்கலாம். ஏன்னா மனசுக்கு வந்து தன்னை அல்லாத இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்னே அதுக்கு தெரியாது. அதுகிட்ட இதெல்லாம் பேசி இப்படிதான் பேச முடியும், இப்படிதான் அணுகுமுறை செய்ய முடியும். அது புரிஞ்சு அது சுயமா விசாரம் பண்ற அளவுக்கு அது தன் சொந்த காலில் நிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இது ஒன்னே இல்ல, நான்கிறது வந்து ஒரு இல்யூஷன், ஒரு மாயை, இது வெறும் நினைப்புதான் அப்படின்னு புரியும் போதுதான் அப்ப இதெல்லாம் இல்லாமையும் ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு, ஒரு உணர்வு மாத்திரமா குறிப்பா இருந்துகிட்டே இருக்குங்கிறது உணரும். அப்பதான் இந்த அறிவுக்கு வந்து இந்த எண்ணங்கள் மேல வயப்படாம இருக்கிறதுனால உலகமோ மனசோ அப்படி போகாம அது வெறும் இருப்பு மாத்திரமா இருக்கிறது ஒரு மின்னல் கீற்று போல அப்படி டக்குன்னு உணரும். எதுல விஷயம் இருக்கு, நம்ம இருக்குமே இதெல்லாம் இல்லைன்னா கூட தன்னைவே அது தன்னை வந்து அதை அறிஞ்சிக்கும் பொழுது அப்ப தான் இன்னாருங்கிற இதுல இருந்துட்டு அது தான் இன்னார் இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே விடுபட்டுரும் இல்லைங்களா. விடுபட்டு அதுக்கு என்னன்னா மார்க்கம் சரியா இருக்கணும். அத்வைதத்துல போகும்போதுதான் அது வந்து சாத்தியப்படும். புரியுது. அதே இப்போ இந்த தன்னை மனுஷன் அப்படிங்கிற தன்னோட இந்த அடையாளம், நான் ஆணு, நான் மனிதன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டானா அது திருப்தி அடைகிறதுக்காக இன்னும் எனக்கு தேவை, எனக்கு உணவு தேவை, இந்த பெண் சுகம் தேவை, பொருள் தேவை அப்படின்னு தன்னோட அடையாளத்துக்காக தான் இத்தனையும் தேடிக்கிட்டு சுகத்தை அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த அடையாளம் இல்லாமையே நம்ம பூர்ணமா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து அடுத்தவங்க கொள்ளைக்கு போகாது இல்லைமே எனக்கு இல்லைங்களா. சரீர வாய்ப்பட்டு அது சார்ந்த இன்பங்களுக்கு அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுதுங்களா. அது எப்படின்னா இந்த பெண் சுகம் இல்ல ஆண் சுகம் எல்லாம் சொல்றோம், இதெல்லாம் வந்து தவறா அப்படின்னா தவறு ஒண்ணும் இல்லை. அதாவது என்னன்னா இன்னாரா இருந்து இந்த உலகத்துல வந்து தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டு அப்புறம் அந்த மோகத்துல இருக்கிறது. அப்படி இல்லாம விசாரம் பண்ணி விவேகமான பிறகு
எல்லாமே அதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சரீரத்துக்குன்னு சில கடமைகள் இருக்கு. இந்த பஞ்சபூத தத்துவத்தின் சரீரம் உருவாக்கப்பட்டதோட நோக்கமே சில பர்பஸ்க்காக இருக்கு. அதுல இந்த மாதிரி கூடுதல் அப்படிங்கிறது தவறு கிடையாது. அது சரீர நியதி பிரகாரம் அதுக்கு அது தேவைன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா அதன் வழியா தான் உயிரினங்கள்லாம் ஜனிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பர்பஸ் இருக்கு அதுக்கு. அத இப்ப நம்ம சாப்பிட்டா பசி அடங்கிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் அது ஆரோக்கியமானதுதான். அதுல எண்ணங்களை விருத்தி பண்ணி இன்னும் ஒரு ஸ்வீட் மாதிரி இன்னொரு ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படுற அதுன்னா எல்லா ருசியும் ஒண்ணுதானே அப்படின்னு புரியும் போது பழைய காலத்துல திருவருட் செல்வர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்படிதான் இருக்கும். அந்த மன்னன் அந்த ஆடுபவள் மேல ஆசைப்படும் போது கடைசியில அந்த அந்த பெண் சொல்லுவா என்னன்னு, இங்க 9 வகையான இனிப்பு வைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாமே பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு வேற வேற மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு பார்வையில. ஆனா சுவைச்சா என்ன இருக்கும் போது எல்லாம் இனிப்பு தானேன்மா அந்த மன்னன். அது போலதானே அரசியாரிடம் இல்லாதது என்னிடம் என்ன கண்டீர் அப்படின்னு. அதான் டக்குன்னு உரைக்குது. ஆமா இல்ல ஒண்ணுதானே. அதுலயும் பார்த்தா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுடைய ஆதாரத்தினால தண்ணியே தான் அனுபவிச்சுக்குது அந்த ஆன்மா, அந்த உயிர் இல்லையா? தன்னைத்தானே தான் அது அனுபவத்துல அது அனுபவிச்சுக்கிறதே தவிர அதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது இன்னார் அப்படின்னு, அதுக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படுது, அவ்வளவுதான். அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த காரியம் நடக்கிற மாதிரி அப்படியே பழகி போயிடுச்சு இப்ப. அதனால அந்த காரணம் வேற வேற வடிவத்துல வேற வேற மாதிரி அப்படியே இப்படியே தானே பொருள் ஆசை எல்லாமே அப்படியே சேருது இல்லையா? இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துருக்கு. இன்னும் நிறைய பேர் லேண்ட் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேருக்கு நகை போட்டுக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுலயுமே தேவைக்கு இருக்கிற வரைக்கும் அது ஆரோக்கியம், தேவை கடந்தது இருக்கும்போது இல்ல அது அப்படிலாம் இருக்கிறது தான் பெரிய விஷயம்னு நினைச்சு அடுப்பினால போனாங்கன்னா, நான் சொல்றது என்னன்னா இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னா உள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கும். அத இது வரைக்குமே யாருமே உருவாக்கவே முடியல இந்த விஞ்ஞான உலகத்துல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அதுவாவே நீ இருக்க, நீயே அதுவா இருக்கிறது தான் உனக்கு சிறப்பு தவிர அதுல எதையோ இந்த உடம்புக்கு எதையோ ஒண்ணு மாட்டி விட்டுட்டு புற அலங்காரத்தை பண்ணிட்டு இப்ப நான் அழகா இருக்கனா அப்படிங்கிறது அது எவ்வளவு குழந்தைத்தனமான ஒரு அறியாமை. ஏன்னா குழந்தைய கூட நம்ம அறியாமையில சேர்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு அனுபவம் இல்லாதனால அப்படி இருக்கு. அப்படி இருந்த குழந்தைகள் தானே இன்னைக்கு அகங்காரத்துல இன்னைக்கு அஜ்ஞானிகளா இருக்கிறாங்க. ஆமாங்க. அது விசாரம் மூலியமா தெரியப்படும் போது காலத்தால் அது உணர்த்தப்படும் பொழுது அது விவேகம் அடையணும். அது விவேகம் அடையாம அது இருந்தாலும் எனக்கு அது விடவே மாட்டேங்குதுங்கயா, எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னா அந்த சீரியஸா அந்த இடத்துல அந்த விவேகத்துல அது விசாரம் மூலியமா கிடைக்கிற அந்த விவேகத்துல அந்த பதில் கிடைக்கும்போது நமக்கு ஒரு விவேகம் ஏற்படும்ல. ஆமா நமக்கு இப்படி இருக்கக்கூடாதுப்பா இதெல்லாம் மாயின், அதை சீரியஸா எடுத்துக்காம திருப்பி திருப்பி அந்த பழைய மாதிரியே அதை அணுகுமுறை செய்யணும் அந்த கணக்கை. இப்போ முருகனே சொல்றாரு இல்லைங்கய்யா, அவர் சொல்றதையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னால இப்ப எல்லாமே புரியுதுங்க, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, எல்லாமே அது ஒண்ணுமே இருக்குது, அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சொல்றீங்க ரைட்டு. ஆனா அது துன்பம்னு வரும்பொழுது பிரச்சனைன்னு வரும்பொழுது வருது, அது ரொம்ப இதா இருக்குது, அது புரியுது அப்படிங்கிறாரு. ஆனா புரிஞ்சதுன்னா அது அது விடுபட்ட நிலையில கொடுக்கணும்ல. அப்ப சரியா புரியலையா, எதுவுமே தெரிஞ்ச விஷயமா மட்டும்தான் அது இருக்குதா? நீங்க தான் முருகன் வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு எல்லாம் புரியுது. இப்ப துன்பம் வருது. துன்பம் எதுக்கு வருது? எது இருக்குதோ அது அதுக்கு வருது, எது உயிர் தான் இருக்குது. இது நீங்க விசாரிச்சனால எது இருக்கோ அதுக்கு வருது, உயிர் தான் இருக்குதுன்னு இருக்குங்க. ஆனா சாமானிய என்ன கேட்டா என் உடம்புல இருக்குமா, என் மனசுல இருக்கு வியாதின்பா. ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் சொல்றதுக்கு இருக்குங்க, தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள பல கணக்குகள் இருக்கும் நிறைய உயிர்களுக்கு இல்லையா, ஜீவர்கள். நிறைய பேருக்கு உடல் உபாதி இருக்கு, மூப்பு காரணமா இருக்கும், சிலருக்கு இளமையில இருக்கும், சிலருக்கு பிறக்கும் போதே அப்படி இருப்பாங்க சில பிரச்சனைகளோட. இவங்களுக்கு எல்லாமே அது ஒரு பிரச்சனை தானேன்னா மற்றவர்களோட கம்பேரிசன் பண்ணும்போது இது ஒரு குறையா தான் தெரியும். ஆனா தனக்குத்தானே இப்ப இந்த கையில இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க கைய வெட்டிட்டா அது அப்படி செய்யக்கூடாதது பாவம், ஒரு பேச்சுக்காக சொல்றோம். அப்படி ஒரு கழித்தல் பண்ணுனா ஒரு கை இல்லாம ஏதோ குறைபாடா தெரியுதாரா அந்த உணர்வு, நான் இருக்கிறேங்கிற உணர்வு ஏதோ குறைபாடா தெரியுதா? இல்லைங்க, கை போனதுனால நான் இருக்கிறேங்கிற உணர்வு இல்லாம இல்ல. கரெக்ட். அப்ப கை ஒண்ணு இல்லைன்னா கூட உடல்ல
ஒரு பகுதி இல்லைன்னா கூட அந்த இடத்துல வந்து நான் இருக்கிறேங்கிற உணர்வுல எந்த பின்னமும் ஏற்படல, அது முழுமையாவே இருக்கு. ஆமாங்க. அப்ப எல்லாருமே உடலால பிறப்பால ஏதாவது ஒண்ணு உடலால அவங்க சந்திக்க நேரிட்டாலும் இல்ல நடுவுல ஆக்சிடென்டா ஏதாவது நடந்து விபத்து நடந்து அவங்களுக்கு அந்த மாதிரி உடல்நிலை மாறப்பட்டாலும் இல்ல மனநிலையில ஏதாவது கோளாறுகள் இருந்தாலும் அது உள்ள அப்படியே தான் இருக்கு. பூரணமா தான் இருக்கு. நான் இருக்கிறேன், அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அத ஆதாரமா வச்சுதானே மனசு அடிக்கிற கூத்து தானே இந்த உலகத்துல இவ்வளவு விஷயங்கள். நான் இன்னாரா இருக்கிறேன், நான் வலியா இருக்கிறேன், துன்பமா இருக்கிறேன் அப்படிங்கறத சைடுல சேர்த்திக்கிறோம். அதாவது இந்த கரண்ட பயன்படுத்தி அதுல டிவியில தெரியுற படங்கள் அடிக்கிற கூத்து தானே அத்தனையும். ஆமாங்க. கரண்ட்னு ஒண்ணு இல்லைன்னா அங்க எங்க போய் படம் ஓட போகுது? ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி இந்த ஆன்மான்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த நான் இன்னாருங்கிற மனசு அதுக்கு உயிரோட்டமே இருக்காது இல்லையா? இன்பம் துன்பம்னு சொல்றது கூட அங்க ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே இல்லை. அப்ப ஆதார நிலையில யாருமே எங்கேயுமே குறைப்பட்டவர்களே கிடையாது, எல்லாம் நிறைவான பூரணமாக தான் இருக்காங்க. உடலை நானும் நினைச்சுக்கிற இந்த மனசுலதான் அந்த குறைபாடு இருக்கு. நமக்கு இது இல்ல, எனக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு. ஏன்னா சரீரம் வந்து பஞ்சபூத தத்துவத்தினால தோன்றப்பட்டது. அதனால அது தோன்றப்பட்டது எப்படியோ தோன்றப்பட்டது எல்லாம் அழிந்தே தீரும். அதுக்கு ஒரு காரணம் வேணும். இது சாமானியம் மட்டும் இல்ல, பெரிய உடல் இல்ல நீ மனசு இல்லைன்னு புரிஞ்சாலுமே அது ஏன் வந்து உடல் மனசா இல்லாம தெரியாதுன்னா அந்த உடல மனசை விட்டுட்டு தன்னுடைய இருப்பை வந்து இன்னும் முழுசா அது தெரிஞ்சுக்கல அப்படிங்கறதான அர்த்தமாகுது இல்லைங்களா? என்னன்னா கவனம் வந்து டக்குன்னு இந்த உலகத்து மேல இன்னாரம் வந்துடும். ஏன்னா உலகம் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல நம்ம. பழைய காலத்துலயாவது பரவாயில்ல, கரண்ட் எல்லாம் இல்லாத காலத்துல சூரியன் வெளிச்ச மறைஞ்ச உடனே தட்டு சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துருவாங்க. அது உண்மையாலுமே வரப்பிரசாதம். ஏன்னா இந்த மனசு உலகம் நான்கிற அகங்காரம் இல்லாத அந்த காலத்தை நீட்டிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் நீட்டிக்கலாம், இருக்கலாம் இல்லையா? ஒரு 7 மணி 7:30 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பாருங்க ஒரு நீண்ட ஒரு அமைதி கிடைக்குதுங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன யுகத்துல வந்து இதை தவறுன்னு சொல்லல, இன்னைக்கு பிரம்மம் இப்படிதான் வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிய விடிய வேலை செய்யறோம், நைட் ஷிஃப்ட். டென்ஷன். ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா கேட 5 கேடை வச்சு கொண்டு போறதுக்குள்ள அது இங்க சாயி அங்க சாயி இடையில ஒரு சர்வ உணர்ந்து விடுவேன். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒரு ஒரு டென்ஷனை உருவாக்கி உணர்ச்சி வசப்பட்ட நிலை உருவாக்கி ஒரு அமைதி இல்லாம மாதிரி சூழ்நிலை பண்ணி விட்டுருக்கு. அது மனதுடைய யதார்த்தமே அதுதானே. இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ஆடு குட்டி மேய்ச்சிட்டு அவங்க ஆடு குட்டி மேய்க்கும் போதே ஒரு இயற்கையா ஒரு மரத்தில் படுத்துக்குவாங்க. அவங்களுடைய வேலையே இயற்கையை ஒட்டி தான் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனும் இல்லை, அவங்களுக்கு இயற்கையாவே அமைதியா தான் இருந்தாங்க. அதனால தனியா ஒரு ஞானம்னு ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்படாத மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு வந்து அவங்க உலகம் பண்ணிருக்காங்க, அது கூடயே ஆடு மாடுகளையும் பண்ணிருக்காங்க. எல்லாமே உயிரை அடிப்படையா வச்சுதானே உலகமே இயங்குச்சு. இன்னைக்கு ஒரு செயற்கைத்தனமான ஒரு அனுபவத்துக்கு தான் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாங்க. இது எப்படி உயிரோட்டம்னு சொல்ல முடியும்? இது வெறுமனா மனசு அடிக்கிற கூத்து தானே. இது மனசுக்கு இன்னும் தேவைப்படும். மனசு இப்ப கண்டுபிடிச்ச பொருள்களே நம்மளால மீள முடியல. ஒரு செல்போன்ல இருந்து இப்ப யாருனாலையும் மீற முடியல. இன்னும் இது போக போக இன்னும் வந்து நிறைய மாறுதல் அடையும். ஆனா இதெல்லாம் தவறான்னு பார்த்தா இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அந்த காலத்துல வந்து குருமார்கள் எங்கேயோ உட்கார்ந்து இருந்தாங்க, காடு மலையெல்லாம் தேடி போய் உயிர் மிருகங்கள்கிட்ட இருந்து போற வழியில உயிர் தப்புனா போய் அந்த குருவை பார்க்கலாம். அப்படி ஒரு விதி இருந்தா அப்படி போனாலும் அவர் பேசுறத கூர்மையா கவனிக்கணும். நடுவுல ஒரு வார்த்தை இல்லைனாலும் அவனுக்கு அது என்னன்னே லிங்க் பண்ணி பாட்டுக்கு தெரியாது. முன்னமும் பின்னமும் வார்த்தையில என்ன சொன்னாரு, நடுவுல இந்த வார்த்தை புரியலன்னு போது இது புரியல நிக்கும் போதே அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பல வார்த்தைகள் போயிடும். ஆமாங்க. நம்ம திடீர்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் டக்குன்னு அவர் சொன்னதை தவற விட்டுருவோம். அப்படியே போயிட்டே இருக்கும், அவர் ஃப்ளோல போயிட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அதை திருப்பி கேட்கிறோம், 10 தடவை போட்டு கேட்கறோம். எந்த உபநிஷத்து வேணுமோ எல்லாமே வருது, கிளாஸ் வரியா வந்துடுது. இந்த மாதிரி ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்றது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஆன்ம முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தலாம். ஆமா ஆமாங்க. என்ன மனித உயிர்களுக்காக பயன்படுத்தலாம். ஆனா கவனம் முழுக்க வெளிநோக்குமே போய் எப்பயுமே கொண்டாட்டமா இருக்கிறதுனா இது ஒரு பிசிக்கலா கொண்டாட்டமா இருக்கிறதுங்கிறது ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது. அது ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அது வழியா தெரியும். ஐயோ கொஞ்சம் எல்லாம் தோண்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். ஆனா உள்ள எப்பயுமே நான் இருக்கிறேங்கிறதுல அது கவனம் உள்ள நிலக்குத்தி அங்க நின்றுடுச்சுன்னா அவனுக்கு ஒண்ணுமே தேவைப்படாது. எந்த பொருள் கிடைச்சா எந்த நிலையில இருப்போமோ அந்த நிலையை டைரக்டாவே நம்ம உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த
அந்த வடிகால இது இத கிடைச்சாதான் அதை நமக்கு போவோம் அப்படிங்கிற தேவையெல்லாம் போயிருது இல்லைங்க. டைரக்டாவே நம்ம அந்த நிலையிலேயே இருக்கிற பழகிக்கிறோம். மற்ற பொருள்களால கிடைக்கிற நிறைவை விட நீயே உனக்கு சுயமா நிறைவா இருக்கிறேங்கிறதே பார்க்கலாம் இல்லையா? ஆமாங்க. அது எதுக்கு நமக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது? நமக்கு இல்லையே. ஒரு பொருளை கிடைச்சதுனால அடைஞ்ச திருப்தி வந்து அந்த பொருள் இல்லாமே நம்ம ஏற்கனவே திருப்தியா தான் இருக்கிறோம் உணர்ந்துக்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு தேவையில்லாம போயிருது இல்லைங்களா? ஆமா, அந்த ஒரு பொருள் ஜடம் தான், அதுல சுகம் இல்லையே. ஆமா, கரெக்ட். அந்த எண்ணத்துலதான் சுகம், அது கிடைச்சதுனால ஏற்படுற ஒரு திருப்தியில தான் இருக்கு. அப்ப அந்த திருப்தி நிறைவுங்கிறது நமக்குள்ள தானே நடக்குது, அந்த பொருள் அப்படி ஒண்ணும் நடக்கலையே. அந்த பொருள் வந்து நீ என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அது போய் நம்ம நிறைவுன்னு எடுத்துக்க முடியாது. அது இந்த பொருள் அப்புறம் இந்த பொருள் அது பொருள் ஏதாவது உடஞ்சதுன்னா துக்கம் ஆயிடும், அந்த நிறைவே துக்கம் ஆயிடுது. இதுதான் புத்தர் அழகா சொன்னார். ஆசையே துன்பத்திற்கு காரணம்னா, ஒண்ணு நீ ஆசைப்படுற, இந்த மனசு ஆசைப்பட்டு அதை அடையுது, அப்புறம் அது வந்துருச்சுங்கிற நிறைவுல அந்த சந்தோஷத்துல இருக்கு. அதுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது துக்கம் ஆயிடுது. ஆசைங்கிற கதவு வழியா தான் துக்கமே வருது. ஆசைதான் பின்னால துக்கமா மாறிக்குது. அது அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு குந்தகம் வரும்போது அது துக்கமா மாறுது. எதுவுமே விருப்பு இல்லாம இருக்கிறவனுக்கு என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இருக்காது. அவர் சொன்னது என்னங்கயா, அதாவது பொதுவா ஒரே அடியில் அடிச்சுட்டாரு. ஆசையை என்னன்னா, தன்னோட இருப்புல சுகம் பெறாம ஒரு வெளி விஷயத்துக்கு ஒண்ணு ஆசைப்பட்டு ஒரு பொருள் நோக்கமா வந்துட்டதுனாலே அது துன்பத்துக்கு காரணம் இல்லைங்களா? ஆமா தானே. அந்த வெளிமுகமா ஏதோ ஒரு பொருளை குறிச்சு ஒரு ஆசை ஒரு இச்சை எழும்பொழுதே நீ நழுவிட்ட, உனக்கு துன்பம் வந்துருச்சு, மாயை வந்துருச்சுங்கிற மாதிரிதான் அவரு. உலகம் தெரியாது, உலகம் தெரியுது. ஆமா, கரெக்ட். ஒரு பொருள் ஆசை வந்ததுனாலே உலகம் தெரியுது, அந்த பொருள் தேவைப்படுது, வெளியில வந்துடுறோம்ல. வெளியில வர்றது கூட நம்ம தவறுன்னு சொல்லல. விவேகியா புத்தர் வந்து வெளியிலயும் நிறைய செயல் செஞ்சிருக்காரு, நிறைய இடங்களுக்கு போய் சத்சங்கமும் பண்ணிருக்காங்க. அப்ப வெளியில வந்து இந்த உடம்ப பயன்படுத்தாம இல்ல, உடம்ப வந்து ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டாங்க. வெளியில பயன்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த அறிவு உள்ள இருக்கிற ஆன்மா வெளி பயன்பாட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா துவைதமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அப்பதானே டீல் பண்ண முடியும். முன்னாடி இருக்கிறாரு, நான் சொல்றேங்கிற மாதிரிதான் அந்த காட்சி நடக்கும். ஆனா உள்ள அந்த ஏக உணர்வோட அந்த மையத்துல நின்னுதான் அது வந்து அந்த உபதேசமே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப கேட்கறவனுக்கு வேணா அவர் சொல்றாரு நான் கேட்கிறேங்கிற பாவம் ரெண்டா தெரியும். இவங்களுக்கு ரெண்டே இருக்காது. புற செயலுக்காக அந்த இருமை தேவைப்படுது. அந்த செயல் முடிஞ்சு போச்சுன்னா ஏகமா தான் இருக்கும். அப்ப இவங்களுக்குள்ள அந்த ஸ்திதியில நின்னு மையத்துல நின்னுதான் சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த பாவம் வந்து இன்னும் விசாரணை பண்ணி கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சு தள்ள வேண்டியதை தள்ளுனாதான் அவன் இவருடைய பாவத்துக்கு வருவான். அப்ப புரியும், ஓ இதான் அழகுன்னு. அப்ப எது நடந்தா என்னன்னு கேக்குறேன் நான். உலகம் தெரிஞ்சா என்ன, செயல் பண்ணா என்ன, நான் செய்யறேங்கிற அகங்காரம் தொக்கி நிக்காம, அப்புறம் அந்த செய்யறவன் இல்லாததுனால இன்னார் பலன் எனக்கு தான் அப்படின்னு மாறுதட்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லாம, ஒரு വ്യക്തിத்துவம் ஏற்படாம செயல் செய்ததுடைய நிறைவு இந்த அறிவுக்கு இருக்கும். அதே ஒரு செயல்ல எனக்கு துன்பம் வருது அப்படின்னாவ ஒரு நபர் தன்மை வந்து அறிவுக்கு அதான் எனக்கு அந்த துன்பம் அப்படிங்கிற போதே நான் தான் செஞ்சேங்கிற பாவம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு அதை கவனிக்கும் போது, ஏன்னா தான் அறிவுன்னு கண்டுபிடிச்சாதான் இப்ப நம்ம சொல்ற இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும். இப்ப நான் அறிவுதான் விசாரத்துல புரிஞ்சு உணர்வா அதுல இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, டக்குன்னு ஒரு எண்ணம் வரும்போது இது ஒரு இப்போ வந்து நம்ம அறிவு வந்து ஒரு വ്യക്തിத்துவமா ரோல் பிளே பண்ணுது, ஒரு நபர் தன்மை வந்துருக்கு. அதனாலதான் இப்ப வலி வேதனை ஏதோ தெரியுது, ஏதோ பெருமை என்னென்னமோ தெரியுது இதுக்குள்ள. ஓ இல்ல நம்ம கொஞ்சம் நபர் தன்மைக்கு மாறிடுச்சு, இல்ல அப்படின்ட்டு இல்லன்னு தெரியும் போது அது அந்த பூரணத்துக்கு போயிடும், உள்ள போயிடும். ஏன்னா அதை பத்தி சிந்திக்கிற சிந்தனையை விருத்தி பண்ணாம கை விட்டுரும். அப்ப கை விட்டு அடுத்த செகண்ட் அங்க என்ன இருக்கும்? ஒரு பூரண அமைதி. அடுத்த செகண்டே தெரியும் அது. அப்படிதான் நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமும் அறியாத டக்குன்னு அறியாமையிலே இந்த நபர்த்தன்மை வெளிப்பட்டுரும். இந்த உலகத்துல வரும்போது என்ன பண்ணாலும் இந்த உலகத்துல உடல் இருக்கும் வரை விவகாரம் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக இது வெளியில வந்துதானே ஆகணும். இந்த ஆன்மாவாகப்பட்ட அறிவு வெளியில வந்துதானே ஆகணும். அப்படி வெளியில வரும்போது அது பாக்குறவனுக்கு மத்தவனுக்கு அது ஜீவத்துவமா தெரியும். ஆனா வெளியில வரும்போது டுவாலிட்டியில தானே அது வருது. இந்த ஒரு வேலை செய்யும் போது நான் செய்யறேன், அதை செய்யறேன், நான் அது அந்த பொருள் அப்படித்தானே அது வியாபிக்கும். அது தவறே இல்லை. அப்படி அதுக்கு விவேகம் இருக்குது, எல்லாமே இப்படிதான் அப்படின்னு புரியறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, வெறுமனே குழந்தை
அனிச்சையா கையை காலை அசைக்கிற மாதிரி இந்த உடலை பயன்படுத்தி இந்த அறிவு அங்க நடக்க வேண்டிய வேலையை கரெக்டா செய்யும். இந்த வேலை செய்யறதுடைய நிறைவு இருக்கும் அந்த அறிவுக்கே தவிர செஞ்சேங்கிற ஆனந்தத்துல கூத்தாடுறது இல்ல ஐயோ அப்படி நம்ம நினைச்சது நடக்கலையே துக்கப்படுறதுங்கிற உணர்வுக்குள்ள இது ஆட்படாது. ஏன்னா ஒரு వ్యక్తిத்துவம் வராததுனால, அந்த ஒரு நபரா நினைக்காததுனால அதுக்கு அந்த அந்த பாவம் வராததுனால அதுக்கு இந்த பிரச்சனை வராது. பண்ணிக்கணுங்கிறேன். அதுதான் நம்ம ஞானத்தை நடைமுறை பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா எல்லாருக்கிட்டையும். நடைமுறை பண்ணணும். அது நடைமுறை பண்ணாதான் அது கற்றதோடைய பலனே நடைமுறையில தான் இருக்குது. இப்ப நாங்கள் இப்ப வச்சு ஆன்மீகத்துல ஒரு புஸ்தகமே எழுதலாம். ஆனா அது நமக்கு இந்த வாழ்க்கையில பாதிக்காம, இன்ப துன்பம் ரெண்டும் பாதிக்காம சமமா இருக்கிறோமா, அதுதான் நம்ம கத்து வச்ச வித்தை நமக்கு பலன் அளிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? கேள்வி அறிவா வச்சுக்கிட்டு எல்லாமே பிரம்மன் தான், இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குது, ஏக துவைதம் அத்வைதம் தான் இருக்குது, இதை பேசுறதுனால ஒண்ணும் இல்லை இல்லைங்க. அத்வைதமாவே இருந்து அதுவாவே அது இருந்து அதாவது இருந்தா தானே அதோட பலன் பிரயோஜனம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். ஆமாங்க, அதுதான் முழு பூரணம். அப்படி இல்லைன்னா அந்த ஆன்ம பாவத்தை விட்டு ஜீவ பாவத்துல கஷ்டப்படும். ஆமாங்க. இப்போ அப்படியே இப்போ எங்கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரி நம்ம இது எல்லாமே கனவுன்னு தான் புரியுதுங்க, அறிவுல புரியுது, இதெல்லாமே கனவு தான், நாங்க கனவுன்னு மனசை ஏத்துக்குதா அப்படி துடிச்சு போயிடுதுங்கிறாரு. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மை. அறிவுல எல்லாமே தான் புரியுது, அதாவது இது கனவு தானே ஒத்துக்கிறோம், புரியுது. ஆனா அது கனவுக்கு உண்டான எஃபெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறமே, நிஜத்துக்கு உண்டான எஃபெக்ட் கொடுக்கறதுனால சுடுது அது. சரி, இப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு. குழந்தைன்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைய சொல்றேன், ஒரு ஒரு 6-7 வயசு அப்படி வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இப்ப இந்த உருவம் தெரியுது, அதனுடைய உருவம் தெரியுது. அது தன்னை யாரா பாவிக்குது? அந்த உருவத்துக்கு உண்டான நபரா தன்னை பாவிச்சுக்குது. அங்க இருக்கிற அறிவு தன்னை அந்த உருவத்துக்கு உண்டான உடம்பு நானுங்களா, அதே மாதிரி அந்த கனவு உலகத்திலயுமே அந்த உடம்ப நான் வச்சுக்குது. அப்படி வச்சுக்கிறதுனாலதான் அது எனக்கு நாய் துரத்துச்சு, எனக்கு பயமா இருந்தது, நான் அம்மா கிட்ட போயிட்டேன் அப்படின்னா சொல்லும் குழந்தைங்க சொல்லும் போது. இப்ப அந்த கனவுல அது நாயா இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த குழந்தையோடைய கனவுல அந்த அறிவு என்ன நினைக்குதுன்னா தன்னை நாயா நினைச்சுக்குது, ஒரு பாவிக்குது. அப்படி பாவிச்சு இந்த குழந்தைய நோக்கி ஓடி வந்து விளையாடுறதுக்கு ஓடி வருது அப்படின்னு அதனுடைய பாவமா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்மா தன்னை நாயின்னு நினைச்சுக்கிட்டா குஷியா விளையாட வந்த மாதிரி இருக்கும் அந்த கனவு. ஆமாங்க, அதான் நாயா நினைச்சுக்கிச்சுன்னா அது குஷியா விளையாட வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த குழந்தைய பார்த்தோன்னா விளையாடணும்னு தோணும்போது அந்த குட்டி நாய் போய் விளையாடும். ஆனா ஒரு நபர் தன்மைக்கு இந்த நபரா மாறிட்ட முன்னாடி இருக்க குழந்தையா தன்னை நினைச்சிச்சு, ஒரு 6 வயசு சிறுமியாவோ சிறுவனாவோ நினைச்சுட்டா ஐயோ அந்த நாயினா கடிச்சிருங்க அந்த வேகமா ஒடியாடுறத பார்த்து பயந்துட்டு பெரியவங்களே பயப்படுறாங்க, ஒரு சிலர் பழக்கம் இல்லாதவங்களே இப்ப கூட பயப்படுவாங்க, இது என்ன கால் கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி. அப்ப உள்ள விஷயம் என்னன்னா தன்னை இன்னாரா இந்த அறிவு இந்த உடம்ப இன்னும் ஆழமா பிடிச்சுக்கிட்டு அந்த பாவமே போக மாட்டேங்குது. சரீரம் நான் இல்லைன்னு வெறுமனே விசாரணையில கண்டுபிடிச்சா போதுமா? ஆமாங்க, உண்மைதான். அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் இவர் சொல்றாரு பாத்தீங்களா, எனக்கு கனவுல என்னதான் இருந்தாலும் அந்த கனவு என்ன பாதிக்குதுங்க. ஏன்னா இன்னும் எல்லாம் புரியுதுன்னு சொல்றோம், அப்புறம் ஏன் இன்னும் சரீரம் நான்கிற பாவம் விடாம இருக்கும்? இல்ல, அந்த பாவம் விட மாட்டேங்குது. சரீர பாவம் புரிஞ்சாதான் சரீரம் நான் இல்லைங்க. ஏன் விடல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நம்ம பேசிக்கும் போது கூட இப்ப நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்கு என்ன உருவம் இருக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. உணர்வு தான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கு. அந்த உணர்வுக்கு ஒரு உருவம் இருக்கா? இல்லையே. அந்த உணர்வு தான் நானு, அந்த உணர்வே நான் தான். அதாவது உணர்வும் நானே தான், அதுவே தான். அதுவே அந்த உணர்வா மாற்ற அந்த உணர்வு தான் இருக்கு சரீரம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அந்த உணர்வு தான் அதனுடைய ரூபம் சொரூபம்னு வச்சுக்கோங்க. அதாவது அரூபமாவும் ஆனாலும் உணர்வுங்கிற சொரூபமாவும் அது இருக்கிறதா வச்சுக்கலாம். அப்படி பழகிடுச்சுன்னு வச்சுங்க இந்த அறிவு. அப்ப அந்த கனவுல நாய் வர்றதும் ஒரு குழந்தைகிட்ட வர்றதும் அந்த குழந்தை பதறதும் ஓடுறதும் அது என்னவா தெரியும்? வெறுமனே காட்சியாதான் தெரியும். காட்சியாவும் தெரியலாம் தள்ளி நின்று பார்த்தா. ஒருவேளை சர்வ பாவத்துல இருந்தா எல்லாமே அதுவாகவும் தெரியும். அதுவே குழந்தையா தெரியும், அதுவே நாயாவும் தெரியும், அதுவே சூழ்நிலையாவும் தெரியும் இல்லையா? அது தன்னை ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா மட்டும் தன்னை நாடுகிற போது மீதி எல்லாம் வெவ்வேறையாகி போயிடுது. கரெக்ட். அப்ப இவங்க எல்லாருக்கும் புரியுது, ஆனாலும் இது நடைமுறையில வரமாட்டேங்குதுன்னா
இந்த அறிவு விவகாரத்துக்காக வெளிமுகமா செயல்படும் பொழுது தன்னை இன்னாரா தானே செயல்படுத்துது. அது செகண்ட் பர்சனா முன்னாடி இருக்கவங்க வேணா நீங்கள உங்களை உடம்புன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவனுக்கு அதுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுவேதான் நீங்கன்னு நினைக்கிறான். உங்களுக்கு ஞானத்துல விசாரம் பண்ணி புரிஞ்சவங்களுக்கு அந்த உணர்வு தான் நானுங்கிறவனுக்கு ரூபத்தையும் அந்த நாமத்தையும் தள்ளி பார்த்தா உள்ள இருக்கிறது தானே உயிர். அதுதானே அது. அப்ப அந்த பாவத்தோட தான் நீ எல்லாத்தையும் பாக்குறனா, அப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஸ்புரிக்கிற உயிரை மத்தவங்களை பார்க்கும்போது நீ உருவமாவா நீ பாப்ப ஓம் பாவத்துல. அந்த இடத்துல நீ என்னவா பாப்ப? உயிரா தான் பாப்ப, உணர்வா தான் பாப்ப. ஆமா. அதாவது தன்னை ஆன்மான்னு அறிஞ்ச ஒரு தகுதியில இருக்கிற அந்த அறிவுக்கு எல்லாமே உயிரா தான் தெரியும். ஆமா. தன்னை உயிர்னே அறியாம தன்னை ஒரு వ్యక్తిத்துவமா இந்த உடம்பை சார்ந்து மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி தன்னையே தான் நினைச்சிருக்கு. ஏன்னா இதுல ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கு பாருங்க. மத்தவன் நம்மள ஒரு உருவமா பார்த்துட்டு இன்னார்தான் இவருன்னு சொல்றோம். நாமத்தையும் ரூபத்தை வச்சு ஒரு நாமத்தை கற்பிச்சுட்டாங்க. ஆனா நமக்கு நாம உணர்வா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியுது. ஆனா இதே நம்ம மத்தவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் இதே பாவத்துல இவர் சிவகுமாரு, இவர் இந்த ஊருக்காரருன்னு அந்த ஊரு பேரு இந்த உருவெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி சொன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த ஞானம் கேக்குறேன். இல்ல இப்ப நம்மள உணர்வா பாத்துட்டோம்னாவே அடுத்தவங்க நம்மள எதாவது பார்த்தா என்ன, நம்ம அவனையும் உணர்வா தானே பார்ப்போம். இப்ப நம்மளையே நம்ம உணர்வா பாக்குறது இல்லை. உயிரை கண்டவன் உயிரை அறிவான் இல்லையா? அதனால நம்மள பார்த்தனாலதான் அடுத்தவனையும் நம்ம உடம்பாதான் பாக்குறோம். ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கிறோம். இப்ப டெனிஸ்வாமி அழகா சொல்றாரு இல்லையா, புலி சிங்கம் புல் மேய்ந்தால் புண்ணிய லோகம் அக்கணமேங்கிறாரு. புலியும் சிங்கமும் புல் மேயுமா? அத சைவத்தை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆனா அப்படி சாப்பிட்டால் ஒரு கால் புண்ணிய லோகம் அக்கணமேங்கிறார். அப்ப இந்த மனமாகப்பட்டது தன்னை சரீரமா பாக்குற மாதிரி மற்றவர்களையும் சரீரமா பாக்குறது. ஒரு பொண்ணு அழகா வருதுன்னா அந்த பொண்ணை வர்ணிக்கிறது, மனசுக்குள்ளேயே நினைக்கிறது, அப்படி இப்படின்னு பீடிக்க போடும் போதோ, இல்ல ஒரு பெண் ஆணை நினைக்கும் போது அப்படி பீடிக்க போடும் போதோ, அப்ப அவர் சொல்றாரு புலியும் சிங்கமும் புல் மேய்ந்தால், இந்த மனசுதான் புலி சிங்கமா சொல்றாரு. அப்ப மற்றவர்களை சரீரமா பார்த்து அப்படி நம்ம அனுபவிக்கணும், இல்ல அவங்க அழகா இருக்காங்கன்னு இப்படி போறதை விட உயிரை கண்டவன், தன்னை உயிர்னு கண்டவன் மற்றவங்களை பார்க்கும் போது சரீர பாவத்துக்கு அவன் பார்ப்பானா? உணர்வானா? அங்கேயும் உயிரா தான் பார்ப்பான், உணர்வா தான் பார்ப்பான். தன்னை உயிரா பாக்குற போது எல்லாமே அதுவாதான் தெரியும், உடம்பா பார்க்க முடியாது இல்லைங்க. அததான் அவர் சொல்றாரு புண்ணிய லோகம் அக்கணமே. அததான் சைவம் அசைவம்னு பிரிச்சு சொல்றாரு. உடலை பாக்குறது அசைவம், அதாவது நான் உடம்புன்னு நினைச்சு மற்றவங்களே அப்படி பாக்குறது அசைவமா. புளிய சிங்கமும் எப்படி அசைவம் சாப்பிடுற மாதிரி இந்த மனசு போய் சாப்பிடுதான். உயிரை பாக்குறது சைவம் அப்படிங்கிறாரு. அதை விட்டுட்டு நீ இங்க சாப்பிடாததெல்லாம் வச்சுக்கிட்டு கடைபிடிக்கிறதெல்லாம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. மேபி யோகத்துக்கு போகும்போது அசைவம் சைவத்துக்கு எல்லாம் ஒரு பொருள் உண்டு, அந்த நியமம் இருக்கு, கடைபிடிக்கணும். ஆனா இது இப்படித்தானே புரியணும். அப்ப தன்னையே இன்னமும் ஒரு சரீர பாவத்துக்குள்ள உட்படுத்திக்கிட்டு பாக்குறது எல்லாமும் வெளி விவகாரத்திலயும் அப்படியே கலந்துகிட்டா அப்புறம் இந்த அறிவு மேல்நிலைக்கு வரலையே. ஆமாங்க. அதாவது அந்த உடம்பா பாவிக்கிறவன் எல்லாருமே சைவத்தையே சாப்பிட்டாலும் அவன் அசைவம் தான் சாப்பிடுறான். ஆமா தானே? ஆமா ஆமா. இச்சிக்கிறானா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அது எப்படி போய் நான் சைவம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. அப்ப இச்சையே வரக்கூடாதா அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. தன்னை யார் என்று அறிந்தவனுக்கு, தன்னை உயிர் தான் அறிந்தவனுக்கு மற்றதும் உயிரா தெரியும். அதுதானே அந்த ஞான பார்வை, மூன்றாவது கண், அறிவு மூலியமா பாக்குறது இல்லையா? அது வேலை செய்யலன்னா அது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்னமோ வேற மாதிரி தெரியும், இல்ல ஜோதிய அதெல்லாம் வேணாம், இதுதான் அது. பார்வையில எல்லாமே சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, அனுபவமும் இப்படிதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஏன் எல்லாமே ஒரே மாதிரி சொல்றாங்கன்னா, இப்படி ஒரே அனுபவம் தான் கிடைக்குது எல்லாருக்கும், ஒரே தான் கிடைக்குது. அந்த திருப்தி மனசாந்தி சமநிலை அதுதான் முடிவுங்கிறாங்க. ஆமா, அதுதான் சமாதி. அதாவது எதை பத்தியுமே எந்த குறிக்கோளும் இல்லாம தான் இருப்புலயே பூர்ணமா நான் நிறைவாதான் இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்ந்து அதுவாவே இருக்கிறதா முடிவான நிலைங்கிறாங்க. ஏதாவது கிடைச்சா ஆகும்னா அவங்க சக்திக்கு எதை வேணாலும் அடைய முடியும் இல்லையா? ஒரு சிலர் அட்டமா சித்தியே அடையிறாரு. அது இப்படி எல்லாம் அடைஞ்சாதாப்பா ஞானம். நீ ஒளியா பாக்கணும், உனக்கு ஒளி தெரியும், ஒளியாவே ஆயிடுவ, இந்த உடம்ப ஒளிமயமாக்கிடலாம் அப்படின்னா இப்படி நிறைய பேர் இருக்கிறவங்களும் இருக்காங்க. மேபி அப்படி எல்லாம் கூட கிடைச்சி ஒளிமயமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த அறிவுங்கிற இந்த ஒளிதான் சதா குறிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சூரிய ஒளியே நம்ம பாக்குறோம், சூரியனையும் பாக்குறோம். கரெக்டுங்க.
அப்ப இந்த ஒளி இல்லைன்னா, அந்த அறிவு ஒளி தனக்குத்தானே குறிப்பா அது தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இல்லைன்னா அப்புறம் மற்ற ஒளிகள் தான் தெரியுமா? இந்த அறிவொளிக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் எல்லாம் சூரியனுடைய 1000 சூரிய வெளிச்சமே கம்மிதான். இருக்குன்னு சொல்றதே இதோடைய அறிவொளி தானே சொல்லுது. 1000 சூரியன் இருந்தா கோடி சூரியன் இருந்தாலும் 1000 கோடின்னு ஒரு அளவுக்கு உட்பட்டுருது இல்ல இந்த அறிவுக்குள்ள. ஆமா ஆமா. அந்த அளவுக்கு உட்பட்ட போது அது எப்படி இந்த அறிவை காட்டிலும் அதெல்லாம் பெருசுன்னு சொல்ல முடியும்? ஆமா ஆமா ஆமா. இப்படி இருக்கும்போது இதைத்தான் இந்த அறிவு ஒளி, நான் எப்பயுமே இந்த ஒளி மறையாது, இதுதான் ஆன்மா, ஆன்ம ஒளி, நான் இருக்கிறேங்கிறது தான் ஒளின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒளியில தான் நமக்கு உலகமே தெரியுது. எப்படி ஒரு இருட்டுல ஒரு கண்ணு தெரியலன்னா ஒரு விளக்க பொருத்திக்கிட்டு போனோம்னா அந்த விளக்கு ஒளியில நமக்கு இந்த உலகம் தெரியுதோ, இந்த மாதிரி அறிவு ஒளியில தானே உலகம் தெரியுது, நான் என்னாருன்னு தெரியுது. இந்த கூச்செல்லாம் இங்க தானே அடிக்குது இந்த அறிவு ஒளி. இந்த வெளிச்சத்துல தான் தெரியுது. அப்படின்னா இருட்டு ரூம், டார்க் இருட்டு ரூம்ல ஒண்ணுமே தெரியல, அந்த இருட்டு தெரியுது. அந்த இருட்டு தெரியறதுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்ல இல்லைங்களா? அறிவு வெளிச்சம் வேணும் அந்த இருட்டை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இருட்டா இருக்குன்னு ஒண்ணு சொல்லுது எங்க இருட்டையே அடையாளம் கண்டுபிடிச்சது சொல்லுங்கன்னா அது எவ்வளவு பெரிய அறிவா இருக்கணும் இல்லைங்களா? ஒண்ணும் இல்லாததையே அது ஸ்தாபிக்குது. ஒண்ணு இல்ல, நான் அனுபவிச்ச ஒண்ணு இல்லைங்கிறது அப்படின்னு சொல்லுது. ஆமாங்க. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணுமே தவிர ஏதோ தனியா ஒரு ஒளி, அதாவது சொல்றேன், உன் இருப்பை அல்லாமல் நீ வேற எதை கண்டாலும் சரி, எதை அடைஞ்சாலும் சரி, அது தற்காலிகம் தான், அது உனக்கு திருப்தி தராது. அது வேணா இப்ப அது திருப்தின்னு நீ நினைச்சுக்கிட்டு இந்த பிறவி இப்படி போலாம். மேபி கதை அப்படி இருக்கிறதுனால அந்த ஆன்மா அப்படி நினைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு விவேகம் வரும்போது கடைசி இங்கதானே வந்தாகணும். அப்புறம் எல்லாருமே இங்கதானே வரணும். தண்ணில் தானாய் அந்த கரையிற நிலை ஏற்படும் பொழுது, ஒன்றும் பொழுது தானே அது நடக்குது. இப்போ உறக்கம், கனவு, விழிப்பு இந்த மூணையும் சொல்லுங்கனாவே அது மூணு இருக்கிறதுனாலதான் அந்த மூணு ஒண்ணு சப்ஜெக்ட் இருக்குதுன்னே அதுக்கு தெரியுது. கண்டிப்பா மூணே ஒண்ணு அனுபவிக்குது இல்ல. இப்போ அதாவது அதுக்கு தெரியல அப்படின்னா இது வரைக்கும் தூக்கம்னு என்ன யாருமே அதை பத்தி எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. கனவுன்னு ஒண்ணு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. விழிப்பு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கனவு நனவு விழிப்புன்னு மூணையும் வரையறுக்கும் பொழுதே அது மூணுலையும் காமனா இருக்கிறதுனாலதான் அதை சொல்ல முடியும். அந்த ஜீவனுக்கு இந்த 3 அவஸ்தையும் கொடுக்கணும்னு ஒண்ணு தீர்மானிக்குது இல்ல மேல, அது எவ்வளவு பெரிய விஷயம். என்னமோ தூக்கத்தை இவனே கஷ்டப்பட்டு தூங்கி இவன் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லையா? அது எவ்வளவு ஒரு விஷயத்த அது அழகா பண்ண, ஒண்ணுமே நம்ம பண்ண தேவையில்லை. அதாவது இங்க இருக்கிற இந்த அறிவு தன் நிலைப்பாட்டை புரிஞ்சு விசாரம் மூலியமா அதை கண்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நிலையை புரிஞ்சு அங்க அப்படி இருந்தவாறு இருக்கிறது தானே முடிவு. அதாவது இந்த பழக்கங்கள் தான் இந்த ரொம்ப காலமா பல ஜென்ம இந்த அஞ்ஞான பழக்கம் அப்படியே சேர்ந்து வந்ததுனாலதான் இப்ப இந்த ஞானம்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரி தானே வேணுங்க. இப்ப நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறது இந்த கனவு மாதிரி, இந்த விழிப்பு வாழ்க்கை எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு குழந்தை மாதிரி தானே. ஆனா அந்த அஞ்ஞானம்ங்கிறது பெரிய விசுரவம் எடுத்த ஒரு ஆள் மாதிரி தானே இருக்குது. அது எப்படின்னா கொஞ்சம் பிசிக்கலா சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு தான், ஒரு சின்ன கல்லை எடுத்து கண்ணுகிட்ட வச்சுக்கிட்டு எனக்கு உலகமே மறைச்சிருச்சு, இது எவ்வளவு பெரிய கல்லு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எல்லாம் என்னன்னு தள்ளி வச்சு விசாரம் பண்ணா அட இது இது ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அதனால இந்த மாயை எவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது மாதிரி தான், அது ஒண்ணும் பெருசா இல்லையே. ஏன்னா எது ஒண்ணு இல்லையோ, எது ஒண்ணு இல்லைன்னா இந்த மாயே இல்லாம போயிடுமோ, அது எப்பயுமே இருக்கு இல்லையா? அப்ப அதோடைய இருப்பு இல்லாம இதுக்கு எங்க போய் இது தன்னை விஸ்தரிச்சுக்கிறதுக்கு இதுக்கு எங்க போய் அங்க முடியும்? வாய்ப்பே இல்லையே. பார்த்தோம்னா கனவுல ஒரு உடம்பு தோன்ற மாதிரி நினைச்சுக்கிறோம், கற்பனை பண்ணாத உடம்பு இருக்க மாதிரி நினைச்சுக்கிறோம். அதுக்கு சின்ன வருது, மனப்பிரச்சனை வருது, உடம்பு இன்பம் துன்பம் எல்லாம் வருது. கடைசியில் கனவு முடிஞ்சாலே இந்த உடம்பு பாடி எல்லாம் காணாம போகுது. இதுவும் பார்த்தா அப்படித்தானே. இப்ப இறப்புன்னே ஒரு நிலைகள்ல வச்சுக்கிட்டா கூட அதோட எல்லாம் முடிஞ்சு. இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா இறப்பு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கனவு. இறப்பு வர வரைக்கும் இந்த கனவு கலைய மாட்டேங்குது உலக கனவு. அது ஷார்ட் ட்ரீம், இது லாங் ட்ரீம். இறப்பு வரைக்கும் இருக்கிறது லாங் ட்ரீம். பாத்தீங்கன்னா அவனோட சேர்ந்து பொண்டாட்டி புடிச்சேன் எல்லாம் அவனோட சேர்ந்து மொத்த கேரக்டரும் கதை அந்த நாடக இதே இழுத்து கதை சாத்திட்டு போயிடுறாரு இல்லையா? அடுத்து அங்க எங்க பிறக்கிறானோ அது தான் நினைச்சுக்கிறானா அங்க ஒரு உலகத்தை உருவாக்கிடுறான் அந்த நான் இல்லைங்களா? ஆக்சுவலா அந்த மாதிரி எண்ணத்துடைய தொடர்ச்சியை தான் நம்ம பல பிறவிகள்னு நம்ம சொல்லிக்கிறோம். பிறக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா?
அப்ப கனவு கலைஞ்சிருது தற்காலிகமா, திருப்பி இன்னொரு கனவுல வருது இல்லையா? அது மாதிரி இந்த எண்ணத்துக்குள்ள 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 எண்ணங்களை விருத்தி பண்ணி இந்த ஒத்த அறிவு, இந்த அறிவுக்கு நான் இருக்கிறேங்கிற இந்த கவனம் இருக்கு இல்லையா? அந்த காட்சிகளை ரசிச்சு 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 போகும்போது பாம்பாவோ பல்லியாவோ மரமாவோ மனிதனாவோ இப்படி ஏதாவோ 84 லட்சம் வகையான கற்பனைகள் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? அந்த இதுவாவோ அதுவாவோ தன்னை வந்து நினைச்சு 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 ஊடுருவி அது அப்படியே கனவு மாதிரி கடந்துகிட்டே இருக்கு. அந்த கடந்துகிட்டே இருக்கிறத தான் நம்ம பல பிறவிகள்னு சொல்றோம். அப்படி எதையுமே நினைக்காம நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி எதையும் நினைக்கலன்னா உனக்கு அதுதான்டா பிறவா வரும். இந்த அறிவு அதுக்கு மேல உலகத்தை விருத்தி பண்றது எண்ணங்களை விருத்தி பண்ணாம விட்டுருச்சுன்னா அதுக்கு எப்படி போய் திருப்பி அந்த உலகம் தெரிய போகுது? தெரியாது. அப்படிதான் அதை நம்ம ஜெயிக்கிறோமே. பண்ணினாலுமே ஏற்கனவே இருந்த சஞ்சீத கர்மா பல முன்னாடி சேர்த்து வச்சிருந்த இதோட வாசனையில ஒண்ணு இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து சஞ்சீத கர்மா பிராரப்த கர்மா ரொம்ப குழப்பிக்கும். நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க, ஒரு விஷயம் போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்க, நல்லா இருக்கே, நீங்க வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னு நீங்க மனசுல உங்களுக்கு பதிஞ்சிருச்சு. இப்ப திடீர்னு நான் என்ன சொல்றேன், சிவகுமார் நான் அந்த ஊருக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்றேன். ஐயா நீங்க அங்க போனீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல இப்படி ஒரு கடை இருக்குங்க, அங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு. ஐயா இப்படி சொல்லணும், ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவம் இருக்கு நல்லா இருக்குன்னு நீங்க எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க போங்க. அப்ப உங்க அறிவுல அப்படி ஒரு இடம் இருக்குதுங்கிறது தேங்கி போச்சா? ஆமா, மெமரியில் இருக்குது, அது அப்படியே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அது இருந்தா அப்புறம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஆமாங்க, சொல்லுவீங்க, இல்ல நீங்களே இன்னொரு வாட்டி போய் சாப்பிடணும்ன்ற விருப்பப்படுவீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் தேக்கம் அடைஞ்சு அப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க ஒரு பறவையா இருக்கிறீங்க, அப்படியே மேல பறந்து போறத உல்லாசமா நினைக்கிறீங்க. இல்ல நீங்க ஒரு தவக்கலையா இருந்துகிட்டு மேல பறவை பறந்து போகுது, அது சுதந்திரமா பறந்து போதே, நம்ம இந்த சேத்துலயும் சகதியிலுமே இருக்குமே, அது மாதிரி இல்லையேன்னு இது நினைக்குதுன்னு வச்சுங்க. இதோட எண்ணம் தனக்கு தொக்கி நிக்கும். அதுக்கு அந்த நினைப்பு அந்த மாதிரி கம்பேர் பண்ணி அந்த மாதிரி நினைக்க தோணுங்களா? நீங்க எப்படி எப்படி அந்த சிந்தனை மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கவலைக்கெல்லாம் அது இன்னொன்னு பார்த்து ஏக்கமடைகிற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கு இருக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அப்படி இருந்தா தானே பல பிறவிகள்ல மனுஷ பிறவி கிடைக்கும். கட்டி போட்டா வெடிய வரை கட்டிக்கிட்டே தான் இருக்கிற ஒழியா, அது என்னைக்காவது தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக வருத்தப்படுற மாதிரியோ மனுஷங்களா இப்படி இருக்கிற மாதிரி நினைக்கிற மாதிரியோ அப்படி எப்படி அப்படி இருக்குங்களா? அப்படி எல்லாம் சிந்திக்குமா? பரவாயில்ல இப்படி சொல்றீங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. நிறைய பேருக்கு போன ஜென்மத்துல ஏதோ மிருகமா இருந்திருக்கலாம், மரமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த மனிதனுடைய முதல் பிறவியா இது கிடைச்சிருக்கலாம். இந்த பிறவி அவங்களுடைய சுபாவம் பழைய வாசனை சுபாவத்துலதான் அது போகும், இழுத்துக்கிட்டு போகும். ஆனா உடம்பு என்னமோ மனுஷன்தான். ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா எல்லாத்துக்கும் பொது, கரண்ட் மாதிரி. ஆனா அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, மனுஷனா மாறணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்குள்ள வந்துட்டு இது எப்படி செய்யணும், எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. முதல் பிறவியா இருக்கிறதால மிருக உடல்ல எப்படி வேலை பார்த்துதான் அது மாதிரிதான் பார்க்கும். அந்த மாதிரி ஆக்ரோஷமா இதெல்லாம் வரும். மனித சரீரம் கிடைச்சிருக்கோன்னே மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி கிடையாது. அந்த தன்மை தானே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா மிருகங்கள்லாம் கூட சாத்வீகமா நடந்துகிட்டா அதுங்களுக்கு கூட அந்த சத்துவ குணம் வந்துருது. ஆமா ஆமா ஆமா, மனுஷனுக்கு சத்துவ குணம் தான் தவிச்சு நிக்கணும்னு பார்த்தா இவனுக்கு தான் மிருகம் மாதிரி எல்லா குணமும் வருது. ஆமா ஆமா ஆமா, அப்ப எல்லாமே பாவம் தான். இப்படி அப்படிங்கிறது எல்லாமே பழைய சரீரத்துடைய பாவம் இந்த ரொம்ப தொட்டி நிற்கும் போது இந்த பிறவி மனித பிறவியே எடுத்தாலுமே அந்த பழைய அந்த மிருக இதோ பாம்பு புத்தியோ அந்த பழைய சரீரத்துடைய அந்த தாக்கம் தான் இதுல வெளிப்படும் இல்லைங்களா? அந்த சீற்றம், அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போன ஒரு 500-1000 வருஷமா மரமா நின்றுட்டு இருந்திருந்தோம். அதுக்கு திடீர்னு அந்த பக்கம் மனுஷனை யாரோ பார்க்கும் போது அதுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம், இவன் நகர்னானே நம்மளால முடியலையே, இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கணும்ன்ற நினைப்புல இருக்கும்போது டக்குன்னு அது ஒரு கனவு மாதிரி தானே. அப்படியே அது விருத்தியாகி அப்படி இன்னொரு பிறவி அது இது கிடைக்கும் போது அது என்ன பண்ணும், இங்க வந்திருக்கும். இங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேன். இங்க வந்து திருப்பி இருக்கும் போது கம்முனியே எது சொன்னாலும் கம்முனியே இருப்பான். அப்படியே இருப்பான் மரமாதிரியா. நாலாவது கம்முன்னு இருப்பான். நீங்க என்ன சொன்னீங்க கரெக்டா, ஏன்னா மரம் மாதிரி நிக்கிற அப்படின்னு. இதெல்லாம் அப்ப கேட்டகரியில் வந்தது இல்லைங்களா? அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நல்லா வரமாட்டேன். இல்ல இன்னொருத்தர் ஏதோ சொன்னாலும் உடனே கோவம் வந்துரும், ஏன்டா சீருவ அப்படின்னு போனோம். நம்ம வழக்கத்துல இருக்கிறது தானே இதெல்லாம். அப்ப உடனே நிறைய சாதாரணமா எடுத்துக்கலாம், புரியறதுக்காக சொல்றோம். ஆனா
அந்த மனிதனுக்கு உண்டான முழுமை வந்து அந்த விசாரம் பண்ணி தன்னை உணர்வதற்காக தான் இந்த மானிட பிறவி. ஏன்னா மனித பிறவிக்கு தான் மனனம் செய்யற தன்மை இருக்கு. திருப்பி நினைச்சு பார்த்து இதை விசாரம் பண்ணி இந்த என்கொயரி பண்ணி ஆறாவது அறிவு தன்னை தன்னை அறிஞ்சு முழுமையடையும் பொழுதுதான் அப்பதான் அவன் மனுஷனாதான் வாழ்றான்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆமா, அப்பதான் ஆமா அந்த அதுக்கு உண்டான நியாயத்தை செய்யறான். இந்த மனுஷ உடம்புக்கு உண்டான நியாயமே தன்னை அறிஞ்சுக்கிறது தான். அப்படி வரும்போதுதான் அது பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அதே மாதிரி சில பேர் நினைப்பாங்க இப்ப மனுஷன் வந்துட்டோம், அடுத்த பிறகு நமக்கு மனுஷன் தான். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சஞ்சீதத்துல திடீர்னு இப்ப அந்த கடைக்கு போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு வச்சிருந்தீங்கல்ல, அது மாதிரி நாயா இருக்கும்போது அந்த சந்துல அடிக்கடி இந்த மாதிரி இந்த இதுல இந்த குப்பை தொட்டில இதெல்லாம் போட்டு வைப்பாங்க கல்யாண மண்டபம் பக்கத்துல, அங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சதுன்னு வச்சுக்கோங்க. டக்குனு செத்த உடனே இந்த ஞாபகம் வராம அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் குப்பை தொட்டியில் கிடக்கும். குப்பை தொட்டில குட்டியா கிடக்கும், எங்கேயாவது பிறந்து அங்கதான் ஓடும், அந்த குப்பை தொட்டி நோக்கி ஓடிட்டு இருக்கும். அப்படிலாம் ஒரு நினைப்பு தானே அப்படி இருக்கும். அப்ப எப்படி வேணா நடக்கலாம். அதனால சொல்றது தெரிஞ்சோ தெரியாமலயோ உனக்கு வரமா இந்த மனித பிறவி மனித எந்திரம் கிடைச்சிருக்கு. மனித எந்திரத்தை வச்சு விசாரம் பண்ணி என்ன இந்த பிறப்புக்கு உண்டான நியாயத்தை செய்யணுமோ செஞ்சிரு இப்பயே அப்படின்னு அதுக்குதானே இவ்வளவு துடிக்கிறது. அவையார் கூட சொல்றாங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறப்பது. இந்த விடுகதைக்கு தீர்வு கிடைக்கும், அது வரைக்கும் வேற எந்த உடம்பு எடுத்தாலும் இந்த விடுகதைக்கு தீர்வே விடையே கிடைக்காது. மனுஷ சரீரமே கிடைச்சா கூட இது வேணாம், இதுல இருந்து நம்ம வந்து முக்தி அடையணும்னு நினைக்கிற ஆன்மா எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி இல்லையா? ஏப்பா நீ எல்லாம் அனுபவிக்கிறது இல்லப்பா, இந்த உடம்பு வச்சு நீ என்னென்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது இந்த உடம்பே ஒரு வரமா நினைச்சுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அது மூப்பு வர வரைக்கும், அதுக்கப்புறம் அதுவும் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடும். அதுக்காக தான் சொல்றது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னா, கண்ணு கெட்டு போயிடுது, அங்க வந்து காலன் வான்னு கூப்பிடுறான், கண்ணு பஞ்சு அடைஞ்சு போச்சு. அப்பதான் உள்ள வந்து உலகம் தெரியல, நான்கிற நினைப்பு இல்ல, உற்றார் உறவினர் தெரியல, ஆனா நான் இருக்கிறேங்கிற ஒரு ஒளி தெரியுது உள்ள. ஒளின்னா என்ன அர்த்தம்? அறிவினுடைய இருப்பு. அப்ப அந்த சூரியனை தரிசிக்கிறான், கண்ணு கெட்ட பிறகு சூரியனை நமஸ்காரம் பண்ற மாதிரி உள்ள நமஸ்கரிக்கிறான். அப்ப நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? ஆமா ஆமா, முதலே அதை தெரிஞ்சா பாதிக்காம இருக்கலாம். அதுக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கலாம். நம்ம ஞானத்துக்காக அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்படி புரிஞ்சுக்கும் போது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். ஆமா, அந்த கான்சியஸ் போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ் மங்கி உடம்பு மனசு உலகம் அப்படியே எல்லாம் மங்க ஆரம்பிச்சு அந்த சொல்லும் போது அவன் என்ன பண்றது? அப்புறம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அடுத்தது அந்த பழைய ஸ்டாக் என்ன இருக்குதோ அது டப்புன்னு மேல வரும்போது நான் ஏதாவது என்ன வரணுமோ அது பிறந்துக்கு ஒண்ணும் பண்ண முடியும். நல்லா இளமையில இருக்கும் போதே இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் புரிஞ்சு விவேகம் வந்துருச்சுன்னா பரவாயில்ல. வயசாயிடுச்சுன்னா ஒரே இடத்துல உட்காந்து கூட அதிக சத்சங்கம் நடத்தினா கூட எவ்வளவு நேரம் உட்காந்து இருக்க முடியும் அந்த சரீரத்தினால? முடியாது. அதனால காலத்து பயிர் செய்யுங்கிற மாதிரி பிறப்போனா அதுல பிறந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்துல நாட்டம் வரணும். அதுல நாட்டம் வந்தாலும் அதுல விசாரணை பண்ணி பொறுமையா இருந்து அதை உணரணும். எத்தனை வேலை இருக்குது இல்லைங்க? எடுத்தது இதான் கிடைக்கும் போதுதான் போகுது. அவரு இத்தனையாவும் அவன் தான் கூத்தடிக்கிறான்னு வச்சுங்க. ஆமா, ஏதோ கிடைக்காதது கிடைக்கிற மாதிரி விசாரமும் பண்ணிப்பான். அப்புறம் கிடைச்சதுன்னு சொல்லி ஆனந்த கழிப்பும் ஆடுவான். எல்லாம் அந்த ஈஸ்வரன் அடிக்கிற கூத்து தானே. கடைசியில எல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் கல்பிதம் தான் அப்படின்னு புரியும் போது என்னதான் அது மட்டும்தான். அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பேசணும்னு கூட அங்க ஒண்ணு பேசுறதுக்கே வேலையெல்லாம் போயிடுது இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா, இருக்கிறதே ஒண்ணுதானே. நீங்க எதை வெறுப்பீங்க, எதை விரும்புவீங்க, எதை சரியும்பீங்க, எதை தப்பும்பீங்க, எதை நியாயம் அநியாயம். இந்த அளவுக்கு சர்வபாவம் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆமாங்க, அப்படி வரலைங்கிறதுனால தானே போய் விழுகுறான். ஆமாங்க, விட்டில் பூச்சி மாதிரி போய் இந்த சுகத்திலையும் துக்கத்திலையும் சுகம்னு நினைச்சு விழுகுறான். எல்லாருக்குமே சுகம் தான் வேணும். அது ஒரு சரீர ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் தற்காலிகமான சுகத்துல போய் விழுகிறதுனாலதான் பின்னால் அது வலிக்குது. ஆமா ஆமா ஆமாங்க. பார்த்தா ஒரு குடிகாரங்க பாத்தீங்கன்னா எனி டைம் அந்த போதையிலேயே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுலயே இருக்கணும். ஏன்னா அதுதான் தன்னுடைய நிலையை, அதாவது மறைமுகமா வேற ஒரு வகையில தேடுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த சுகம்னு சொல்றது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பழைய நினைவுகள் அவங்கள பாதிக்க கூடாது. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு அது மறந்து இருக்கணும். மறக்கிறது தான் சுகம்னு புரியுதா இல்லையா? ஆமா தானே. அந்த மறக்க முடியலங்கிறதுக்காக தான் எதையோ ஒண்ணு பண்ணி செயற்கையா அதை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறோம்.
ஆமாங்க. அந்த மனசு கிளம்பாத அளவுக்கு பாத்துக்குவோம். அப்ப பாருங்க, இந்த எண்ணங்கள் கிளம்பாததுனால நான் இன்னாருங்கிற அகங்காரமே இருக்காது. அவன் எல்லா உண்மையும் கொட்டுவான் அந்த ஆமா. நேரத்துல. நீ என்னையெல்லாம் நம்பாத, நான்லாம் ரொம்ப மோசமானவன் அப்படின்னே சொல்லுவான். தன்னை பத்தி உண்மையெல்லாம் சொல்லுவான். ஆமா ஆமா ஆமா. அதாவது சண்டை போட்டிருப்பான், ரொம்ப வருஷம் முன்னாடி சண்டை போட்டிருப்பான். அவங்க கிட்ட போய் பேசுவான், என்ன இதெல்லாம் நீங்க பெருசா வச்சுக்கிற, இன்னும் பெருசா வச்சுக்கிற. அந்த அகங்காரம் ஈகோ இல்லாததுனால எல்லாருக்கிட்டையுமே இறங்கி வந்து சாதாரணமா சாமான்யமா பேசுவான். ஆமா, காலையில பேச மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா நைட்டு ட்ரிங்க்ஸை போட்டானா அப்படி குழந்தை மாதிரி என்ன மாப்பிளா விடுமாப்பிளா, நமக்குள்ள என்ன போய் சண்டை அப்படிங்கிற மாதிரி இது ஒண்ணுவான். ஆமா, திருப்பி காலையில விடிஞ்சிச்சுன்னா ஆட்காரம் வந்துட்டு விட்டா அத்தாரியிலே உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு. இல்ல, அப்படி தெரியாமே அவனை பார்த்தான்னு வச்சுங்க, காலையில அந்த உணர்வே இல்லாம சந்திச்ச ஆளுக்கு வேணா தெரியும்ல இவன் நைட்டு நம்ம கிட்ட பேசுறான்னு. சுயநடையோடு இருந்தவனுக்கு, இவனுக்கு அது தெரியாதனால இவன் என்ன பண்ணுவான், அவனை எப்பயும் போல முறைப்பான். ஏன்னா நைட்டு தான் நல்லா பேசுனேன், இப்ப முறைக்கிறேன்னா. இப்ப அவரு வந்துட்டாரு, அவரு வேற இவரு வேற, அவன் வேற, அது நல்ல வாய் இது நார வாய் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இவர் வந்துருவாரு, இவரு டீல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் அந்த உலகம் இப்படிதான் இருக்கு. இவங்க எல்லாருமே அதுதான் கில்ட்டி. முருகன் பண்றவங்க எல்லாமே கில்ட்டி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ இவங்களுக்கு பாருங்க, தன்னை வந்து இருப்புணர்வா இவங்க ஏத்துக்காம வெற்றித்துவமா இருக்கிறதுல மட்டும் இவங்க இந்த அறிவு தன்னை கணக்குல வச்சுக்கிட்டு, நான் இப்படி ஆயிட்டேன் பாருங்க, எவ்வளவுதான் தெரியுது, அதனால என்னால நிம்மதியா இருக்க முடியலங்க, என்ன செஞ்சாலும் கட்டுப்படுத்த முடியலங்க. அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரு, இந்த நானா சொல்றாரு அவரு. அப்ப பாருங்க, வெளிமுகமா செயல்படுவதற்கு இருமை தேவை. ஆனா செயலுக்கு தான் இருமை தேவையை தவிர உன்னுடைய உணர்வு பூர்வமா நீ ஒருமையில தான் இருப்ப. அப்ப வெளியில நீ எவ்வளவு செயல் செய்தாலும் தண்ணீர் தானாய் ஒன்றி வெறுமனே சரீரம் எந்திரகதியா வேலை செய்யும். அதனாலதான் சொல்றாங்க, ஏன் ஞானிகளுக்கு பிராரப்த கர்மா இல்ல அப்படின்னா, அவன் முதல்ல வந்து தன்னை செய்யறவனா நினைக்கிறது இல்ல, அப்புறம் அந்த செயலுடைய பலனை உத்தேசிக்கிறதும் அங்க கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, வெறுமனே இந்த சரீரம்ங்கிற கருவியால செய்யறாரு, மனசுங்கிறதே அங்க இல்ல. அப்ப இந்த கர்ம பலன் எங்க இருக்குதுன்னா, மனதால் ஏவப்படுவதுதான் கர்மம். மனதால் செயல் செய்யா, நீ அந்த செயலை பிசிக்கலா செய்யலனாலும் மனசளவுல நீ வந்து மனநம் பண்ற, நினைச்சுக்கிட்டே இருக்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அவன் சண்டை போடுறான் அவனை குத்திடணும், அப்படி இப்படிலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீன்னா, நீ அதை செய்யலனாலும் செய்ததாக அது என்ன அவன் பதிவுல இருக்கும். அடுத்த பிறவில இது உடம்பு கிடைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிடுவோம், குத்திடுவோம். எப்படி செஞ்சனே தெரியலமா, அதான் பூர்வ வாசனை. ஆனா வெறுமன உடல் ரீதியா செய்யறோம் இல்லையா, அகங்காரம் இல்லாம, அது கர்ம பலனே கிடையாது. கர்ம பலனுடைய ஒரிஜினல் தியரி இப்படிதான் இருக்கும். சரீரத்தால் செய்வதெல்லாம் செயல் கிடையாது, மனதின் ஏவலால் செயல்படுவதே கர்மம். ஏன்னா ஏவல் பண்றவங்க ஒருத்தருக்கிறோம், அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறவங்க ஒருத்தருக்கோம், அது இப்படிதான் நடக்கணும்னு கட்டாயப்படுத்திக்கிறோம், அப்படி நடந்தா நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னு குதிக்கிறோம். சரியா, வெறுமனே சரீரம் அதாவது அந்த சரீரம் வேலை செய்யறதுக்கு சில சிந்தனைகள் வேணும், அதுக்காக மனமும் வச்சு வெறுமனே வெறும் இயக்கம் மட்டும்தான் இங்க நடக்குது. இங்க ஆளுங்கிற ஒரு சமாச்சாரமே இல்ல. ஆமா, அதுதான் இப்ப முருகனுக்காகட்டும் அடியனுக்காகட்டும் எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான். அந்த இயக்கம்னு நினைக்காம அங்க ஒரு ஆள் நிக்கிட்டு தான் அவன் தான் அடி வாங்குறான். சரி, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அது பிரச்சனையா ஆக்கப்படுது, பிரச்சனையா எடுத்துக்கிறது, பிரச்சனையா நம்ம அதை எடுத்துக்கிறோம் சிவகுமார். ஆனா அந்த பாவம் இல்லைன்னா அதுதான் ஆனந்தமே. எதுவுமே உங்களை மற்றபடி உங்களை தாக்குறதுக்கு வேற எதுவுமே இல்லையே. ஆமா ஆமா ஆமா, அங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கிறதா அவனுக்கு கொடுக்குற நரகம். அதாவது ஆள் இருக்கிற மாதிரியான நினப்பு தான், நினப்பு அந்த நினப்பு தானே அங்க ஒருத்தர் இருந்துகிட்டே அவனுக்கு எனக்குன்னு இப்போ முருகன் சொல்லதாகட்டும், நான் சொல்லதாகட்டும், யாரோ நிறைய பேர் சொல்லதாகட்டும், எனக்குன்னு அந்த இடத்துல ஒரு பாவத்தை ஏற்படுத்திட்டு ஒரு ஆள் வைக்கிற மாதிரி அவனுக்கு நடக்கிற மாதிரி அதை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இப்ப அங்க இது புரிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமும் வந்து தன்னை வந்து பிரம்மம் அப்படிங்கிறது விசாரத்துல கண்டுபிடிச்சதுனால ஏத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாவம் வந்துடும். ஆனா மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்கள நம்ம என்னவா நினைச்சுக்குவோம், ஏன்னா தன்னை உயிர்னு அறிஞ்சிட்டா தன்னை அறியறாங்களோ அறியலையோ முன்னாடி இருக்கிறதும் என்னது எல்லாம் இந்த ஆன்மாவுடைய தொடர்ச்சி தானே, இதேதானே அது. அப்படி இல்லாம நம்ம வெறுமனே நம்ம மூலம் செயல் நடக்குது, வெறுமனே இயக்கம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே இயக்கமா தான் இருக்குது. வெறும் உடம்பு மனசை பயன்படுத்தி இங்க ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது, வெறுமனே இயக்கம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவான். இங்க ஒருத்தன் நான் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கனால அங்க ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறான்.
ஆமா அங்க ஒருத்தர் இருக்கிறா, இது அவனுக்கு நம்ம சொல்லணும், சொன்னா அவனுக்கு புரியுங்கிற நினைப்போட சொன்னா அது பண்டிதத்துவம் தானே அது. ஆமா 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 கட்டாயம். அப்ப இங்க இந்த ஆள் இருக்கான்னு அர்த்தம். அப்ப ஒரு நபர் இருந்துகிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லைங்களா? வெறுப்புக்குள்ள ஆட்பட்டு அது சிந்திக்குது, அந்த அறிவு தன்னை ஒரு நபரா நினைச்சு சிந்திக்குது. அப்படி இருக்கும் போது எப்படி உனக்கு நிம்மதி வரும்? வராது தானே. இங்க ஒரு ஆளே இல்லைன்னா அப்ப எவன் பந்தத்துல மாட்டிக்கிட்டான், எவனுக்கு விடுதலை ஆகும், எவனுக்கு விடுதலை தேவை? இங்க ஆளே ஒரு ஆளு இல்ல, ஆளா பார்த்தா இல்ல, உணர்வா அறிவா இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அப்படி ஒரு ஆள் இருக்கிற மாதிரினா கூட இது அறிவுக்கு வர நினைப்பு தானேன்னு தனியா தெரியுது இல்ல. இப்ப இந்த அறிவு தான் தன்னை உடலோட சம்பந்தப்படுத்தி இந்த உலகத்துல ஒரு వ్యక్తి மாதிரி பிரசன்ட் பண்ணிக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது. அது இப்ப நம்ம செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்னா அதுக்காக செருப்பு நானும் சொல்லிட முடியுமா? என்னுடையது. அப்ப எதெல்லாம் என்னுடையதா ஆகுதோ அது நானாக முடியாது இல்லையா? ஆமா, அது இப்ப இந்த உடம்பையே பார்த்தா சில நேரத்துல எம்பட கால் வலிக்குது, எம்பட தலை வலிக்குது, எம்பட கண்ணு வலிக்குதுங்கிறான். அதாவது என்ன, என்னுடைய பொருள், என்னுடைய உடைமை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்படுது நம்மளே அறியாம. ஆனா இருந்தாலும் சில நேரத்துல நான் இந்த உடம்ப சேர்த்தி மொத்தமா அப்படி பாவிச்சுக்கிறது. ஆமா டாக்டர், நான் கொஞ்சம் சரியில்லை டாக்டர், என் உடம்பு சரியில்லைன்னு தானே போய் சொல்ல போறோம். இப்போ கேரளாவில யாரோ ஒரு மகாத்மா இருந்தாருங்களா, அவர் யாரு போனாலும் யாரும் வரல, இங்க எதுவுமே நடக்கல, இங்க யாரும் பேசல, இங்க எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு வேற சப்ஜெக்டே ஆரம்பிப்பாருங்களா அவரு. அந்த மாதிரி ஏன்னா இங்க ஏதாவது ஒண்ணு நடக்குது, இது உண்மை அப்படிங்கறதுனாலதானே அதுல நல்லது கெட்டது அனுபவத்தை புடிச்சுக்கிட்டு சிக்கலே உருவாகுது இல்லைங்களா? இங்க அப்படிதான் கரெக்ட் தான். அது ஏதாவது இருக்கிறதா நினைக்கிறதுனாலதான். அது கூட நான் என்ன சொல்றேன், புரிஞ்சிருச்சுன்னா பிராரப்தம் இருக்கிறதுனால விவகாரத்துக்காக இது ஏதோ ஒண்ணும் செய்ய வேண்டியது இருக்கு, அவ்வளவுதானே தவிர அப்ப எதுவுமே செய்யாம இருக்க முடியுமானா முடியாது. அந்த துன்பத்தோட கூடிய விவகாரத்தை அது ஏத்துக்க மாட்டேங்குதுங்களா? அது இது முழுக்க பொய், இது என்ன பாதிக்கல. நீங்க துன்பம்னா நம்ம என்ன சொல்றோம்னா முரண்படுறது, நடக்கிற நிகழ்வுகளுக்கு புறம்பா நினைக்கிறது. இது நடந்திருக்கவே கூடாது, நடந்துருச்சு, அத நடக்கவே கூடாதுன்னு திருப்பி மனசளவுல எவ்வளவுதான் நினைச்சாலும் நடந்ததை மாத்தவே முடியாது, அழிக்க முடியாது இல்லையா? ஆமாங்க, அந்த மாதிரி முரண்பட்டுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை இது எப்ப தீருமோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அது இப்படி நடந்திருக்கலாம்னு வேற சொல்றாரு. இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்கணும் எனக்குன்னு வேற அது ஆசைப்படும். அப்புறம் அது நடக்கணும், அது நடக்கலன்னா அப்புறம் அது நான் செஞ்சேன், அது எனக்கு நடக்கல, அது என்னன்னே தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படின்னு ஒண்ணு அது ஒரு சோகம். அதுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது எனக்கு பிரச்சனை, எல்லாம் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. இதாவது பரவாயில்ல, நிறைய பேருக்கு இப்ப முருகன் மாதிரிதான் எல்லாம் தெரியுதுங்க, நல்லா புரியுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்க. ஆனா அது நடைமுறை சாத்தியப்படுத்தாம தனக்கு புரியுதுங்கிற மாதிரியே தானே செல்ஃப் மெஸ்மரிசம் பண்ணி நம்ப வச்சுக்கிறாங்க. அது ஆபத்தானது, அப்படி இருக்கக்கூடாது. நடைமுறையில தன்னை மறந்து நீ மூச்சு விடுறது தெரியாம மூச்சு நடந்துகிட்டே இருக்கு, மேலையும் கதை மாடுது இல்லையா? அது மாறிடணும், அது விடுதலை கொடுக்கணும், அது நம்மளை சுடக்கூடாதுன்னா அது நம்மளை பாதிக்க கூடாது, அது நமக்கு இன்பமாவும் தெரியக்கூடாது, அது வலியாவும் தெரியக்கூடாது. அப்பதான், ஏன்னா உண்மை இல்லைனாவே அது இன்பமும் நம்மளை பாதிக்காது, பொய்யும் நம்மளை பாதிக்காது. கனவுக்கு நிக்கிறது தானே அது, கனவு அப்படித்தானே, உண்மை மாதிரி தானே. ஆமா, ஆனா கடவுள் இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்துவமா தான் இருக்குது. கனவுல வெளியில வந்தா தான் அதுதான் நம்ம சொல்றோம். என்னன்னா இந்த கனவு, அதாவது வெற்றித்துவமா தன்னை கற்பனை பண்றதுனால தானே கனவுக்குள்ள போய் மாட்டிக்கிறார். அப்படியே பழக்கப்பட்டனாலதான் கனவுல அந்த உருவம் தெரிஞ்சவனே இது என்ன பண்ணுது, அதான் நான் போய் அங்க போய் ஐக்கியம் ஆயிடுது, பந்தம் ஆயிடுது அந்த உருவத்தோட. இந்தியா பழக்கப்படுத்தி அதே மாதிரி அங்கேயும் ஒரு உருவம் வந்ததையுமா அதை ஒண்ணு நான் பிடிச்சிக்குது. இப்ப நீங்க அந்த ஏனீங்க கனவுல தன்னை நான் சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் இல்லாம இருந்தா வெறுமே படம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். வெறும் கனவு காண்பவனா தான் நம்ம இருப்போம், ஆளே இருப்போம். புரிஞ்சவங்க அத்தனை பேரும் அப்படித்தானே இருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அங்க பங்கு பெறுவனா தன்னை கற்பனை பண்ணிக்கிறதுதான் பிரச்சனை. காண்பவனா வந்துட்டா வலிக்காது, ஏன்னா அங்க கனவுலயே இவன் ஒருத்தர் அடிப்பான், அவன் இன்னொருத்தர் அடிப்பான், அந்த வலியில அவனுக்கு தெரியாது.
ஆனா ஒரு நான் ஒரு 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 அடையாளத்தை ஒரு உடம்ப நான் சொல்லி பண்ணும் பொழுதுதான் அதுக்கு உண்டான வழி வேதனைகளை தனக்குன்னு பாவிச்சுக்கிறான். ஆமா, சாட்சி பாவத்தில் நிக்கிறவனுக்கு இந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான், 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்கன்னா இவனுக்கு வலிக்காது ஒண்ணும். இவன் சாட்சியா இருப்பான். ஆனா அதுல 2 பேருக்கு யாருக்கா ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்றான்னு வச்சுங்க, இவன் அவன் உடம்புல அடிச்சா கூட இவனை அடிச்ச அளவுக்கு இவனுக்கு வலிக்கும் மனசுல. எப்படி நீ யாரும் அடிக்கலாம், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிதான் இதெல்லாம் எல்லாமே. இப்ப இந்த கனவுல நம்ம கனவுல ஒரு பங்கு பெறுவனா இல்லாம இருந்தோம்னா வெறுமனே காண்பவனா தானே இருப்போம் இல்லைங்களா? ஆமா, அப்படிதான் பாருங்கிற இந்த உலகத்தை. அப்படிதான் இருக்கு, நீ அப்படித்தானே இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னு அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த பாவத்துல இல்லாம உருவத்திலேயே நம்ம பாக்குறோங்கிற சரீர பாவத்தோடய பாவத்துல புடிச்சிருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் தோஷம் வந்து. ஞானி அப்படிதான் பாக்குறான். இதுக்கு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரியும், ஏதோ பிரச்சனை வந்துட்டுன்னா கொதிக்கிற மாதிரியும் இப்படிதானே போயிட்டு இருக்குது. அதாவது சரீர சார்ந்து இந்த கேரக்டருக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை வந்தா இது நல்லா இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் அதிருப்தியா வந்துன்னா எனக்கு பிரச்சனை வந்துடுதுன்னு கொதிக்கிற மாதிரி இப்படிதான் உடல் இந்த பூமியில தோன்றப்பட்டது. அப்ப தோன்றப்பட்டதுக்கு அழிவு உண்டு. அப்ப அந்த அழிவு அதுக்கு என்ன நடக்கணும்னு அந்த கதை பிரகாரமும் அது எப்படி அழியணும்னு அந்த கதையில அதுக்கு என்ன முடிவு எழுதி வச்சிருக்கோமோ அதை நோக்கிதான் இந்த உடம்பு போயிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தா சுகர் வந்துருச்சுன்னு, திடீர்னு பிபி வந்துருச்சு, இல்ல கேன்சர் வந்துருச்சுன்னா அது கதை பிரகாரம் அப்படிதான் அந்த உடம்பு அழியறதுக்கு உண்டான விஷயத்த அது அப்படி வச்சிருக்கும். அதை நோக்கி போயிட்டே இருக்கும். மனம் என்ன பண்ணும், உடல் நானுன்னு நினைக்க, ஏன்னா மனதுடைய ஏவலை செய்யறதுக்கு தவிர இந்த உடம்பு அது வச்சிருக்குது. அதனால உடம்பதான் அது நானுன்னு சொல்லிக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம். அப்ப என்ன பண்ணும், இதை பற்றி பிடிச்சி அந்த உடம்பு வலிக்கும் போதெல்லாம் இது நோகிறதான் இருக்கும். இது ரெண்டும் நொந்துகிறத மூணாவதா ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும். இந்த மூணாவதா ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னே தெரியாது நிறைய பேருக்கு. அவங்க இந்த மனசும் உடம்பும் மெர்ஜ் ஆயிடுது இல்லையா, இதுலயே இருப்பாங்க. இதுதான் இவ்வளவுதான் விஷயம், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்குன்பாங்க. ஆனா இந்த மூணாவதா தள்ளி நின்னு சாட்சி பாவத்துல இந்த அறிவு நின்னு பாக்குறத ஒரு கணம் இந்த அறிவு அதை உணர்ந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனே அதுவே 100% எல்லாம் நம்ம சொல்லல. அப்படி ஒரு வேலை உணர்ந்துருச்சுன்னா இப்படி ஒரு கோணம் இருக்குதோ அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அது சந்தேகம் எப்படி இப்படி இருக்கு, அப்ப இது என்ன, அது இங்க இருந்து ஒரு பார்வை கிடைக்குது, அதை விசாரம் பண்ணி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறமே முழுசா சந்தேகப்படுது. நான் இது இல்லையே, தம்மேலேயே முழு சந்தேகம் வருது. நான் நிஜமாவே உண்மை இல்லங்கிற அந்த இது வந்துதான் தானாவே விசாரம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. பகவான் என்ன பண்ணாரு, உடல் மனதோட சம்பந்தப்பட்டு பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன வயசுல என்ன தெரியும் பாவம். அப்ப செத்து போயிடுவோமான்னு நினைச்சு அதுக்காக பிரயத்தனம் பண்ணும் போது ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பும் செயல்படல, மனமும் இல்ல, முழு விழிப்பா இங்க என்ன நடக்குதுங்கிறத இந்த அறிவு கவனிச்சுட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது உடல் அசையிலன்னு தன்னுடைய மரணத்தை அது ஏத்துக்குது. ஆமா, இப்ப உடம்பு சில்லிட்டு போச்சு, வறட்சி போச்சு, இனி அசைவே இல்லை, இதான் மரணம், இப்ப நம்ம செத்துட்டோமா, நான் இருக்கிற தெரியுதே, நான் ஜாகிலியாப்போ அப்படின்னு நம்ம செத்துட்டோமா நினைக்கும் போது உலக விஷயங்கள் அங்க வரல, நினைவுகள்லாம் ஓடல. இப்ப நம்ம இருக்குமா இல்லையா, நம்ம தான் செத்துட்டோமே. இப்ப உடம்பெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்குன்னு அந்த பாவத்துக்குள்ள நெருங்க ஒரு கட்டத்துக்கு மேல உடம்புனால செயல்படவே முடியலங்கிறது இந்த அறிவுக்கு 8 நாளும் கூட அப்பயும் நான் இருக்கிறேன்னு இந்த இருப்பு மாத்திரம் மிஞ்சி நின்றுகிட்டே இருக்குது. அதான் நான் அழிவில்லாம இருந்துகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கறத பிடிபட்டுருச்சு அவருக்கு. அப்பதான் அவருக்கு பிடிபடுது. உடல் இல்லைனாலும் சரி, எண்ணங்கள், உலகத்தை சார்ந்த எண்ணங்களும் இல்லைனாலும் சரி, நான் இருக்கிறேங்கிறது தெள்ள தெளிவா அப்பட்டமா தெரியுதே என்னன்னு அந்த உணர்வு ஏற்பட்டு போச்சு அவருக்கு வேற எதுவுமே பண்ணல, விசாரம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்படி ஏற்பட்டதுதான் கப்புன்னு அந்த அறிவு என்ன பண்ணிடுச்சு, விவேகத்துல இருந்தனால ஒரு ஐடென்டிட்டி, தன்னுடைய அந்த தன்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதுதான். அப்படித்தானே கதை பிரகாரம் ஈஸ்வரன் எழுதுறான், தனக்கு தானே எழுதிக்கிட்ட கதை தானே சீன வச்சிருச்சு. ஆமா, அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே. அப்ப என்னன்னா முழுசா அந்த உடல் உணர்வுல இருந்து கடந்துக்கிறது இல்ல, உடலை அபிமானிக்கிறதுல இருந்து கடக்கல. இன்னும் உலகத்தை சார்ந்து ஏதாவது கேட்டா பழைய எண்ணங்களுடைய அளவீடு, இந்த వ్యక్తిத்துவமா முன்னுடைய நபர கால்குலேஷன் போட்டு ரைட்டு தப்புல வச்சிருந்தா அதையே அப்ளை பண்ணி இயக்குறது. அப்புறம் எந்த மாற்றமும் இல்லைன்னா நீ எப்படிதான் ஞானத்தை உணர முடியும்? ஞானம் வரும்போது விவேகம் ஏற்பட்டு முன்னைக்கும் பின்னைக்கும் வெளி செயல்பாடுகள்ல வித்தியாசம் தெரியும். செயல் செய்வோம், அதுல மாறுதட்டிக்கிறதுக்கோ தன்னை புகழ்றதுக்கோ இல்ல ஒண்ணு இல்லை. வெளியில யார் புகழ்ந்தாலும் சர்வம் பிரம்மார்ப்பணம் தான். ஐயா என்னங்கன்னு காலிலே விழுந்தாலும் சரி, அது ஒண்ணுமே இல்லை, அது நம்ம கிட்ட விழுகிறாங்க, நம்ம அவ்வளவு தூரம் முன்னேறிட்டோம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் சரீரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னார்
அப்படின்னு தோணுது. ஆனா அந்த சாஸ்திராங்கமான நமஸ்காரம் எங்க நடக்குதுன்னா அவருக்கு தனக்கு தானே தான் நடந்துக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் குரு இல்லை கடவுள்னு அவர் நினைச்சுக்கலாம். அது உள்ள இருக்கிற ஆன்மாவே தான் ஆன்மாவை வணங்கிக்குது, அதுவே தான் அது வணங்கிக்குதே தவிர முன்னாடி இருக்கிற நபர் குருவாவோ இல்ல அதை கற்றுக் கொடுக்குற ஆசானா இருக்கிறவங்கள என் காலில் விழுகிறாங்கன்னு நினைச்சிட்டானா அதோட தோஷம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அங்க என்ன அங்க டுவாலிட்டி தானே இருக்கு, அங்க இன்னும் அத்வைதம் ஸ்தாபிக்கப்படலையே அவனுக்குள்ள. குருவா நினைக்கிற போது அப்புறம் அடுத்த ஒரு சிஷியம் உருவாயிடுறாங்கல்ல. காலில் விழுகிறான்னு இவன் ஏத்துக்கிறான்னா அது எப்படி? அங்க நிராகரிக்கவும் செய்யாத ஏத்துக்கவும் செய்யாத, சும்மா ஸ்டில் அவங்களுடைய திருப்திக்கு அவங்க என்னவோ பண்றாங்க. இங்க அது ஒண்ணும் இல்ல, இங்க அந்த உணர்வே இருக்காது, சகலமும் பிரம்ம பாவத்திலே இருக்கிறதுனால உழுவுறது எந்திரிக்கிறது புரியும், அதெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும், உணர்வே அப்படிதான் இருக்கும். ஒரு இயக்கம் நடக்குது அவ்வளவுதான், ஏதோ நடக்குது. சினிமால முன்னாடி காட்சிகள் நடக்கிற மாதிரி இது நடக்கும். முழுவாங்க, எந்திரிச்சு போவாங்க, சில பேர் அப்படிங்க இப்படிங்கன்னு சிலாயிப்பாங்க. எல்லா சப்தமும் எல்லாமே எல்லாம் மங்களம் தான், எதுவும் அமங்கலமே இல்ல. எது சொன்னாலும் சரி, திட்டுனாலும் சரி, அதுவும் மங்கள சொல் தான், எதுவும் அர்ச்சனை தான். நீ என்ன இங்க ஒண்ணுமே இந்த புரிஞ்சு இந்த நிலையில இருக்கிறவனுக்கு ஒன்னும் கேட்காது. ஆமா ஆட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா, சிவனேன்னு இருப்பான், அவ்வளவுதான். அங்க சார் ஒண்ணுமே நடக்காது. இது எவ்வளவு வேணும் சொல்லலாம் சிவகுமார். இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டா அது வரணும். வரத்துக்குத்தானே முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயத்தையும் வார்த்தையை போட்டு கடத்துறோம். அது கடத்துறோம்னா அது கடத்துது, ஈஸ்வரன் தான் கடத்துறாரு, இந்த உடம்ப பயன்படுத்தி பேசுறாரு. அது நடக்கும். ஒரு ஜீவர்களுக்கும் ஒரு காலம் இருக்கும் இல்லையா. தனக்கு தனியாக நிர்ணயிச்சுட்டு தானே வந்திருக்குது. எப்ப இந்த கதாபாத்திரத்தை வந்து முக்தி அடைஞ்ச மாதிரி நாடகத்தை முடிக்கணும்னு அதுக்கு தெரியும், அது பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நம்ம எதுவும் செய்யறதுக்கு முடியாது, செய்யறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி வந்துருது இல்லைங்க. செய்யற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏன்னா இல்லப்பா நீதான் ஏதாவது நீ ஆன்மீகத்துக்கு பண்ணணும், நீ தான் விசாரிக்கணும், நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் திரும்ப அந்த ஆன்மீகத்துக்குள்ள போய் எதையாவது தெரிஞ்சுக்கலாமா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குமா, ஏதாவது ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்குமா, இதை பிடிச்சி நம்ம அதுக்குள்ள போயிடலாமா, அதை பிடிச்சி இதுக்குள்ள போயிடலாமான்னு அலைவான். அது எப்பவோ நீ இதுக்கு முன்னாடி பண்ணதும் உன் பிளான் கிடையாது, உன் ஆன்மீகத்துக்கு கொண்டு வந்ததே உன் பிளான் கிடையாது, அப்படிங்கும்போது முடிச்சு வைக்கிறது உன் பிளான் இல்லை. அப்படிங்கிற போது இது எல்லாமே தானாவே அந்த பழம் விழுந்துடும், பழுத்த உடனே விழுந்துடும். அப்படிங்கிற போது அது குறிச்சு நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத போயிடுது இல்லைங்க. ஆமா, அப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம சும்மா இருப்போம். அந்த ஞானத்துக்கு நாம சும்மா இல்ல, அது சும்மா ஏற்கனவே இருக்கிறது, அது இருப்பா இருக்குது. உடனே இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இருப்பா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உணர்வுபூர்வமா அந்த உணர்வு எப்பயுமே இருக்கு. நான் இருக்கிறேன்னு அந்த உணர்வு எப்பயுமே இருக்கும், தூங்கினாலும் இருக்கும். ஆனா தூங்கினா இல்லைங்களே எங்கேயான்பாங்க நிறைய பேர். அப்ப நீ இன்னும் அந்த அளவுக்கு முன்னேற்றம் நடக்கும், அது காலத்தால நடக்கும். இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அப்புறம் என்ன. ஆமா ஆமா, அந்த நிலையில இருந்தா தேனிசம் அழகா சொல்லுவார் பாருங்க, தூக்கம் அது விருண்டே போகும் பாரு. அந்த நிலையில தூங்காத அது விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அதுக்கு கனவே வர்றது இல்லைங்க. இந்த சரீரம் ஓய்வு எடுக்கிறத, இந்த மனசு ஓய்வு எடுக்கிறத தூக்கம்ங்கிறா. ஆனா அதுக்கு வந்து ஓய்வே இல்லை, அது எப்பவும் விழிப்புலதான் இருக்குது. இந்த உடம்பு பாட்டுக்கு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும், இது பாட்டுக்கு தனியா முடிச்சுக்கிட்டு இது பாட்டுக்கு இருக்கும், வெளிப்பா மாத்திரம். அவசரப்படக்கூடாது, நடக்கும். படிப்படியா வரும். இவ்வளவு நாள் இருந்ததுக்கு இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் தானே இப்ப பேசுறது. ஆமா ஆமா ஆமா, பேசுனா புரியுதுங்க இப்பெல்லாம் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் எல்லாம் புரியல, இப்ப புரியுது. வரும், எல்லாம் வரும் ஒவ்வொன்னா. எல்லாருக்குமே ஏங்க நீங்க படிச்சது புரிஞ்சது எத்தனை வருஷம் முடிஞ்சிருப்பீங்க? ஒரு 10 வருஷம் இருக்குமா? இன்னும் அவன் 25 வருஷமா வேதாந்த பாடம் படிச்சுக்கிட்டு இன்னும் சத்சங்கத்துல முன்னாடி கொண்டு இடம் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கவங்கலாம் இருக்குதா? நீங்க என்ன 10 வருஷத்தோட கேட்டு இருக்கிறீங்க? நம்ம 2 பேருமே பேசுறோம், எத்தனை வருஷமா பேசிக்கிறோம் சொல்லுங்க பாக்கலாம். இப்போ ஒரு 7-8 வருஷமா இருக்குங்க. 7-8 வருஷமா பேசுறோம். ஆனா நம்ம 2 பேர் சந்திச்ச முதல் சந்திப்பு நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஞானத்தை தேடி கேள்வி கேட்கறவன் இவன் இருக்க மாட்டான். அதனால இங்க ஞானத்தை அடைஞ்சவன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்ல, ஞானத்தை அடைதல்னே ஒண்ணு இல்ல. அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அதாவது சினிமால கிளைமாக்ஸ் சீனை ஃபர்ஸ்டே போட்டுட்டு அப்புறம் இப்படி எப்படின்னு கதை சொல்ற மாதிரிதான் நம்ம ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே என்ன சொன்னோம், உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, இந்த தேடுற நபர் இருக்காரு இல்லையா, இவர் இல்லாம போயிடுவாரு, இவர் இல்லாம போறதுதான் ஞானம். அப்புறம் அந்த அனுபவிக்கிறேன் எனக்கு அதுல திருப்தி இல்லைன்னு சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்படி இல்லாம தான் நம்ம பேசிருக்கோம். இந்த ஆள் இல்ல அப்படின்னு கேட்கும் போதே ஒரு நீ சொன்ன மாதிரி அந்த கற்பனை பண்ணி ஒரு சுகத்தை, அதாவது ஒரு விடுதலை உணர்ந்து பார்ப்போம். ஒரு கணம் சும்மா இல்ல
தற்காலிகமா ஏதோ ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு சுமையா இருக்குது இல்லையா, ஏதோ ஒண்ணு சுமையா இருக்கு. நீங்க ஒரு ஆளு இல்லைன்னா மொத்தமா என்னமோ நடந்துட்டு போகுது, இங்க யாருமே இல்லப்பா, அதை யாரும் சொல்றதுக்கு எவன் இருக்கிறேன், கஷ்டப்படுறது எவன் இருக்காங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கீத்து மாதிரி ஆமா. ஏன்னா ஆள் தானே எல்லாமே, ஒரு ஆள் இருக்கனாலதான் இத்தனை பிரச்சனையும் சமாளிக்க வேண்டியதா இருக்குது, போராட வேண்டியதா இருக்கு. ஆளு இல்லைன்னா அப்புறம் அங்க ஒண்ணுமே இல்லைங்க, அப்பாடான்னு இருக்குது. அது அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு அந்த விவேகத்துக்கு அது போயிடுது. அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அவசரப்படக்கூடாது, தாக்கு பிடிக்கணும், அது ரெண்டும் தான் இதுல விஷயமே. அதுதான் அப்படிதான் சொல்லணும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா இந்த தாக்கு பிடிக்கிறதும் பதறதும் இந்த ஈஸ்வரன் தானே அப்படி நடிக்கிறான். இவன் என்ன எஃபர்ட் போடுறான், அதுவே தாங்கிக்குது, இது பண்ணிக்குது, அதுவே தானே இவனா இருந்துகிட்டு பதற மாதிரியும் நடிக்குது, காட்டிக்கிட்டு இதுவே வந்து தாங்கிட்டு வெயிட் பண்ற மாதிரி சீனை வச்சா வைக்கும், இல்ல திரும்ப உலகில போய் எதையா பண்றான்னு தாட்டி விட்டாலும் பண்ணும். அது இன்னும் இஷ்டமா என்னவோ அது அதோடைய ஸ்கிரிப்ட் தான் இல்லைங்களா. ஆமா. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னதான் பதறதும் இல்ல சிலாகீதமா நான் அடைஞ்சிட்டேங்கிறது எல்லாம் கதை ஒன்னும் கிடையாதுங்க, பரிபூர்ணமான கதை. என்னப்பா அது பொய்னே தெரியாத அளவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காங்க பாருப்பா, இதுதான்ப்பா மாயையோட அதுக்கு உதாரணமா அது அந்த அனுபவம் எல்லாம் கிடைக்குமானா அதுக்கு உதாரணமா அவங்கவுங்க கனவையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துடும். இல்லாததுதான், ஆனா இருக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துல சுகம் கொடுத்தாலும் இனி ரொம்ப நல்லா இருக்கு, சுகம் கொடுத்தாலும் கொடுமையா இருக்கு. அப்படியே புலி வந்துருச்சுங்க, ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த ரூம் கதவெல்லாம் ஓட்டையா இருக்குங்க, அப்படியே துரத்திட்டு வந்து அப்படியே அந்த கதவை உடைக்குது, டம்மு டம்முன்னு நல்ல நேச்சுரலா இருக்குது, அப்படி இருக்குங்க. டப்புன்னு பார்த்தா அது உள்ள வந்துருச்சு என்னமோ பாக்குறதுக்குள்ள டப்புன்னு முடிச்சாச்சு, பெட்ல இருக்குது. ஆனா ஒண்ணும் இல்லப்பா, ஆனா அவ்வளவு தத்துரம் போட்டு வாட்டி எடுத்துருச்சு. அப்புறம் இது அந்த மாதிரி தானே இருக்குது இல்லைங்களா, இதுவும் பார்த்தா வாழ்ற வரைக்கும் அப்படித்தான் இருக்குது, தூங்குற வரைக்குமா இல்ல அடுத்த இறப்பு வரைக்குமா அவ்வளவு நிஜமா தான் இருக்குது. இதுல வரக்கூடிய இன்ப துன்பங்கள் பார்த்தா நிஜமா இருக்க மாதிரி தான் இருக்குது, ரெண்டுக்கு என்ன வித்தியாசமே ஒண்ணுமே இல்லைங்களா. அது விவேகம் வரணும்ல, புரியுறதுனால இப்ப நம்ம சொல்லிக்கிறோம். ரெண்டும் பார்த்தோம்னா அந்த தொடுவுணர்வு, அந்த திடத்தன்மை இருக்குது, தண்ணி குடிச்சா தாகம் அடங்குது, பசினா சாப்பிட்டா பசி அடங்குது, அந்த இந்திரியங்கள் சுகங்கள்லாம் அதுல தெளிவா தெரியுது, அவ்வளவு அனுபவங்கள் வருது நேச்சுரலா. இதுக்கும் அப்படித்தானே வருது ரெண்டுக்குமே. அப்புறம் திடீர்னு உங்க கனவுல எண்ணமெல்லாம் நின்ன போன மாதிரி, இந்த கனவுல இருக்கிற சிவகுமாருக்கு எண்ணமெல்லாம் நின்னு போன மாதிரி திடீர்னு ஒண்ணு வந்து ஒரு சீன் வந்துருது, அப்படி ஒரு காட்சி வந்த உடனே இதுக்கு எதுவுமே தெரியல, நான் இருக்கிறேங்கிற உணர்வு மட்டும் இருக்குது, வேற எந்த எண்ணமும் இல்ல, சில் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து பக்கத்துல படுத்தவங்க ஏதாவது கை மேல போட்டுருக்கலாம், இல்ல யாராவது உங்க பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், இல்ல ஒரு உழுக்கி இருக்கலாம் உடம்ப. குளிச்ச உடனே அப்ப அந்த அங்க இருந்த அந்த அனுபவம் என்னமோ, கனவுல இருந்த அனுபவம் என்னமோ சிவகுமாருக்கு உண்மைதான், அந்த சிவகுமாருக்கு மனம் இல்லாதது உண்மை, அந்த சமயத்துல இருந்தது உண்மைதான் இல்லையா, அது தற்காலிகமா கிடைச்சது. ஆனா இப்படி உசுத்தி எழுப்புன உடனே டக்குனு இந்த உடல் பிரச்சனை வந்த உடனே ஒரு வெற்றித்துவம் வந்துருது. ஆமா. அப்ப அது மாதிரி அப்பப்ப எல்லாருமே ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத துக்கமோ இல்ல ஒரு பெரிய இடி, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு பெரிய இடி வரும்போதெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி செய்வது அறியாம நிக்குது, அப்படிதான் நிக்குது இந்த மனசு. அது எல்லாமே அந்த அந்த நிலைதான், மனம் இயங்காத நிலை. மனம் இயங்குறதுனாலதானே வெற்றித்துவமோ இல்ல நல்லது கெட்டதுன்னு தோணுது. அப்படி இல்லாம ஸ்டில் அப்படியே ஸ்டக்காய் நிக்கிறது தான் அவங்களை அறியாமே நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கரெக்ட் ஸ்தம்பிச்சு நிக்கிறது, ஒரு சிலர் வந்து காட்டுப்பாதையில போயிட்டு இருக்கிறான், டக்குன்னு ஒரு புலி வந்து எதுக்காக நிக்குது. ஆமா, அப்படி எல்லாம் டக்குன்னு நின்று வேணுங்கய்யா, இதுக்கு மேல நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அது ஒண்ணு அடிக்க போது ஒண்ணு சாப்பிட போதுன்னா அந்த இடத்துல ஒரு கையேற நிலை இருக்கு இல்லையா நமக்கு. ஆமா, ஒரு அதிர்ச்சி, ஒரு ஸ்தம்பிச்ச நிலை, அப்படி அப்படியே நிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க என்ன நடக்க போகுது, அது நடந்ததுக்கு சாட்சி யாரு, அது எப்படி நடந்தது, அது இப்படி சின்னதுன்னு சொல்றதுக்குலாம் யாரு இருக்க போறாங்க, யாரும் இல்ல. அந்த மாதிரி ஒரு கனப்பொழுதுல புரிஞ்சு அடிச்சுதான் இந்த உலகம் எல்லாம் மறந்து அந்த கனவுல அப்படி ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்காதனால முடியுதுன்னா, இந்த உலகத்துல நீண்ட நேரம் உங்க மனம் இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த ஜீவன் முக்த நிலை கிடைச்சிருச்சுன்னு தான் இங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாங்க, எல்லாமே அவன் அருளால் தான் நடக்குது. அவன் அந்த நாடகத்தை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி முடிக்கலாம். ஆமாங்க.
இங்க தனியா அந்த ஜீவன் சாதிச்சுக்கிட்டது நீங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையேங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு அணு கூட இல்ல. ஆஹ் ஏன்னா ஜீவனே அவனுடைய கற்பனை தாங்கிற போது அது அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை எப்படி கற்பனை பண்ணிக்கிறா அதை வச்சா இது வேற. ஆமா, சீன் என்ன ஓடுதோ அதுதான். அதுதான் பெரிய விஷயம். புரியுது எல்லாருக்கும் புரியுது பாவம். ஆனா இன்னும் சிலருக்கு வந்து என்னன்னா ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடும். அதாவது ஞானத்து மேலேயே ஒரு பற்று வந்து கடைசியா ஞான பந்துவாயிடுறாங்க. அதுல ஒரு பந்தத்துவம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுறாங்க. அதுவும் காலத்தால் ஈஸ்வரனால் அது விளக்கப்படும். எல்லாம் உன்னுடைய உணர்வை மொழிபெயர் இல்ல அவங்க தன்னுடைய தன்னுணர்வு மொழிபெயர்த்தா அது ஞானம்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தானே ஞானம். தன் உணர்வு இருக்கிறேங்கிறது இருப்பு நிலையுடைய மாற்று பெயர் என்னன்னா அது ஒரு மொழி வடிவத்துல சொல்லணும்னா ஞானம்னு சொல்லலாம். ஞானம்னா முழு அறிவு, அறிவினுடைய தன்னை பற்றிய அறிவு தானே அது. நான் யாருன்னு கேள்விக்கு தானே அந்த பதில் கிடைக்குது. அப்ப சாக்ஷாத் அந்த சொரூபமாவே அது இருக்கு. அதுக்கு ஒரு பேரை வைக்கும் போது அது இப்படி ஆயிடுது. அந்த பேரை வச்சுக்கிட்டு தேடுறாங்க எல்லாருமே. ஆக்சுவலி அதுவே தானே அது, நீங்களே தானே அது. அதனால இது எதுவா தேடி அடைஞ்சு அதுக்கப்புறம் திருப்தி எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை. அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. முதல்ல இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரீர பாவமும் இந்த உலகத்து மேல இருக்கிற அந்த பாவமும் போனாதான் இவங்களுக்கு ஞானம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இவங்க உணர்வாங்க. ஆமா 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 கரெக்ட். இல்லைன்னா இவங்க பாவம் இன்னமும் திருப்தி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, அதாவது ஒன்னு ஆக்டிவேட்ல இருக்கிறவங்க இன்னொன்னு ஆக்டிவேட் ஆகாது இல்ல. இப்ப இது உடம்பு நான்கிறது ஆக்டிவேட்ல இருக்கிற போது இன்னொரு பகுதி ஆக்டிவேட் ஆகாது இல்லைங்க. அதை ஆக்டிவேட் கொண்டு வரும்போது தானே இதை விட்டா தானே அது ஒரு ஆக்டிவேட்டுங்க. ஒரு போன்ல டுவெல் சிம் போட்டிருக்க மாதிரி தான். ஒரு சிம் வேலை செய்யும் போது இன்னொரு சிம்ல பேச முடியாது. ஆமாங்க, அவர் ஒண்ணுலதான் அவைலபிளா இருப்பாரு அந்த நபர். நீ அதை விட்டுட்டு நீ இந்த சிம் கட்டிட்டு இப்ப சிம் ஒன்ல பேசிட்டு இருக்காருன்னா சிம் 2ல இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா அவர் வந்து நாட் ரீச்சபிள்ல தான் இருப்பாரு. அந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ஏகமா இருக்கிறீங்களோ ஒன்னா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் நம்பர் 2வா நபரா மாறாம நீங்க வந்து நாட் ரீச்சபிள்ல தான் இருப்பீங்க. நீங்கள் தொடர்பு கொண்ட நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால இருக்கிறாருப்பாங்க. தொடர்பு எல்லை இல்லடா, இப்ப உலகத்தோட எல்லையிலே இல்ல, ஒரு அப்பாலதான் இருக்காரு. பார்த்தோம்னா ஆனா அதாவது இந்த நம்ம கஷ்டம் இவ்வளவு கொடுத்தாலுமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய விடுதலை இருக்குது அப்படிங்கிற இதை வச்சுதான் நம்ம உணரவே முடியுது. ஆமா, இந்த துன்பத்தை எல்லாமே கிடைச்சிருச்சு, நமக்கு துன்பமே என்னன்னே தெரியல, சுகமாவே இருக்குன்னு வைங்க. இதை கூட நான் வந்து வீட்டுல வந்து சும்மா சாதாரணமா இதை கொஞ்சம் புரிய வைக்கணும்ன்றதுக்காக வீட்டுல பையன்கிட்ட பேசி, சின்ன பையன் தானே, பையன்கிட்ட பேசும்போது அவங்க கூட சொன்னான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு சும்மா இப்ப நம்ம 2 பேர் பேசிக்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுற நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணுமே நம்ம கேட்கறோம். இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். எடுத்த உடனே நல்லாதான் இருக்கேன் அப்படின்னா. இப்ப திடீர்னு உனக்கு நான் சொல்றேன் இது கற்பனை பண்ணி பாருன்னு சொன்னேன். சரின்னா இப்ப திடீர்னு உனக்கு பசி வந்துருச்சு, இப்ப உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது, வயிறு வலிக்கும் அப்படின்னா. சரி, அவனுக்கு அந்த உணர்வு இருக்கும் போல இருக்கு, அதெல்லாம் ஒப்பிட்டுக்கிறான். அவனுடைய அனுபவத்துக்கு என்னவோ அதை ஒப்பிட்டு தானே பசினா என்னன்னு புரிஞ்சுக்கிறான். வலிக்குது, வயிறு வலிக்குது, நான் சாப்பிடணும்னா வயிறு வலிக்கா அப்படின்னு. சரி, இப்ப உனக்கு நான் நிறைய சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்குறேன், இப்ப நீ சாப்பிட்ற அப்படின்னு நினைச்சுக்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். இப்ப அவன் சொல்றான் இப்ப எனக்கு வந்து ஆனந்தமா இருக்குன்றான். அப்ப நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி இந்த பசினே வராததுக்கு முன்னாடி ஏன்னா இந்த பசி உணர்வுனே உனக்கு வரல, அதுக்கு முன்னாடி எப்படா இருந்ததுன்னு கேட்டா அங்க என்ன அது ஒண்ணுமே இல்லையேன்றான். ஆனா பசி வந்ததுக்கு அப்புறம் அந்த பசி உணர்வை போக்குனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பசி வராததுக்கு முன்னாடி என்ன உணவு சமநிலையில இருந்ததோ அந்த நிலையில கிடைக்குது. அதுதான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. அதே நிலைதான் திருப்பி இப்ப கிடைக்குது, பசி நீங்கிற நிலையில. பசிதான் ஆனந்தமா மாறுது. அப்ப பாருங்க, அப்ப ஏன் நீ முன்னாடி வந்து அத சும்மா ஏற்கனவே பசிக்காத போதே அது ஆனந்தம்னு கண்டுபிடிச்சிக்காம பசி வந்து 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 நீங்கின உடனே அந்த நீங்கி திருப்பி அந்த பசி இல்லாத நிலையை ஆனந்தம்னு சொல்றேன்னா அந்த ரணம்னாலதானே அது ஆனந்தம்னே சொல்றேன், வலினாலதானே அது ஆனந்தம்னு சொல்றேன். ரணம் தான் ஆனந்தமா மாறுது. அதான் கேட்டேன், ஏன் உனக்கு பசிக்காத முன்னே சுகமா தானே இருந்ததுன்னா அங்க ஒண்ணுமே இல்லையேங்கிறான்.
ஆமா அவன் சொல்றான் பாருங்க, அங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா அதை வந்து சுகம்னே ஒப்பிட்டு பார்க்க முடியல எதனோடையும். அப்ப ஏற்கனவே ஒண்ணுமில்லாதது சுகம்னு தெரியறதுக்கு ஒரு வழி தேவைப்படுது. ஆமா ஆமா ஆமா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே அஞ்ஞானம் தேவைப்படுது. தேவைப்படுது. இப்ப ஒண்ணு இல்ல, காய்ச்சலுக்கு முன்னாடி வந்து நம்ம சுகமா தான் இருக்கிறோம். ஆமா. அதே ஒரு வாரம் ஃபீவர்ல படுத்து அப்படியே உடம்பெல்லாம் வலி எடுத்து இதாகி அந்த குணமாகும் பொழுது இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா, அப்பா நல்லா சுகமா இருக்குதுங்கிறா. காய்ச்சலுக்கு முன்னாடி நீ எத்தனையா இருந்தேன், நான் சுகமா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. டாக்டர் வந்து அதுக்கப்புறம் போனா தான் ஏன் சுகமா இருக்குன்னு சொல்ற நீ அப்படின்னா அது சொல்ல தெரியும். ஏன்னா அந்த அந்த துன்பத்திலிருந்து விடுபடும் பொழுதுதான் அந்த அந்த முதல்ல இருந்து அந்த அந்த சுகமாவே நினைக்கிறாங்க. அந்த விடுதலை உணர்வு. விடுதலை உணர்வுக்கு வந்து அந்த துன்பத்தை கொடுத்து வலியை கொடுத்து தான் அந்த குணமாக்கும் பொழுதுதான் அந்த சுகம் தெரியுது. வலியே கொடுக்கலன்னா அந்த ஒண்ணுமே வந்து விடுதலைனா என்னன்னா, பற்றி பிடிச்சாதான் உனக்கு விடுதலைனா என்னன்னே தெரியும். கரெக்டுங்க. ஆமா தானே. பற்றுதல் இல்லைன்னா விடுதலைக்கு வேலை இல்லையாங்க. ஆமா. இப்ப ஒண்ணும் இல்ல, சிறையிலயும் ஒருத்தனை வைக்கல, அவனுக்கு விடுதலைன்னு என்னன்னு தெரியுமா? தெரியாதுங்க. போடுறா 2 வருஷம் உள்ள போடுறா அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு விடுதலை அப்படின்னா குதிப்பாங்க. அப்ப முதல்ல நீ விடுதலையில் தாண்டா இருந்த, இந்த மாதிரி குதிச்சியா அப்படின்னா நான் முதல்ல மாட்டாதனால விடுதலைன்னு நான் சொல்லிக்கிறது இல்ல. அதே ஊருக்கு தான் போவான், அதே இடத்துல தான் போய் இருக்க போறான். ஆனா அப்பா அவனுக்கு அது விடுதலையா தெரியாது, இப்ப விடுதலையா தெரியும். ஆமாங்க, இதுதான் ஒரு மேஜிக் ஏனுங்கய்யா. அது புரிய வைக்கிறதுக்காக அது ஒரு சுகத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து அதுவே நிவர்த்தி பண்ணி. அப்ப நிறைய பேருக்கு புரிஞ்சாலும் திருப்பி திருப்பி வலிக்குது, என்னால அப்படி முடியலன்னா திருப்பி திருப்பி உனக்கு அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு அதுவும் உனக்கு காட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது. ஏன்னா துக்கம் இருந்தா தானே தெரியும் உனக்கு ஞானத்தோட அருமை. ஆமா ஆமாங்க. அப்ப துக்கம் வருதுனாவே நம்ம இதான் நினைச்சுக்கணும், உனக்கு ஞானத்தை அது காட்டி கொடுக்குவியா அப்படின்னு. ஆமா, சுகத்தை கொடுக்கறதுக்காக துக்கமே வந்துருக்குது. சுகங்கிறது உனக்கு எங்க போய் ஞானம் தேவைப்படுறது. ஆமாங்க. ஒருத்தர் சுகத்திலே இருக்கானா அது ஜடம் மாதிரி தானே, அது ஒண்ணுமே ஒரு உணர்வு உணர்ச்சிக்கும் இருக்காது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் சிரிப்ப, நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல செத்து போயிடுவார். அதுவும் நிக்கணும் இல்ல ஒரு கட்டத்துல. ஆமாங்க. எல்லாமே அளவா இருக்கணும்னு தானே வச்சிருக்கான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தானே. இப்ப வெயிலே போனாலும் ஃபர்ஸ்டே நிழல்லயே இருந்தா அந்த அருமை தெரியாது அவனுக்கு. இப்ப 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலை சுத்திட்டு பகல்ல 12 மணிக்கு சுத்திட்டு ஒரு நிழலை காட்டி வேப்ப மரத்து நிழல்ல போய் ஜம்முனுக்கு வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிடா அப்படின்னா அப்பா அவ்வளவு ஆனந்தம் அப்படின்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க தொட்டதுக்கு முன்னாடி இதான கொண்டு வந்து அதை சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னு. இல்ல அப்பயும் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சு சும்மா அவன் சொன்னா அப்பயும் அவனுக்கு சுகமா தெரியலன்னா அது வேறங்க. இப்ப வேற மாதிரி இருக்குங்க. அதோட பர்பஸ் இதுதான் ஏனுங்கய்யா. ஆமா, அந்த வலி வந்தாத்தான் அதோடைய சுகத்தை உண்மையாலுமே உணர முடியுங்கிறக்காக அது இந்த ஒரு அஞ்ஞானத்தையே வச்சிருக்குது. அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது, இவங்களால ஒப்பிட்டு புரிஞ்சுக்க முடியுது. சில பேருக்கு விட்டக்குறை தொட்டக்குறைங்க இருக்கவங்களுக்கு சொன்ன மாத்திரத்துல அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அது நடந்திருக்கு, முன் ஜென்மத்துல நடந்திருக்கலாம். முன்னாடி அதை கொடுத்து நல்லா பழுக்கு காய்ச்சி இருந்தா தானே டக்குன்னு அவங்களுக்கு. தேனிசாமி கூட சொல்லுவார் இல்லையா, ஜனங்களுக்கு சொன்ன ஒண்ணு புரியல, அவன் மனசை உழுது வச்சிருந்தனால அஷ்டவகிர விதை போட்ட உடனே முளைச்சிருச்சுன்னா ஜனகனுக்கும் அந்த நிலைமை இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமாங்க. அது இந்த பிறவியில செஞ்சிருப்பாரு. ஆமா, பல விஷயங்களை சேகரிச்சிருப்பாரு, போட்டு விசாரணை பண்ணி மனநம் வித்தியாசம் எல்லாம் பண்ணி பக்குவப்படுத்தி வச்சிருந்திருப்பாரு. ஆமா, கரெக்டா காலம் வரும்போது கனியுதுன்னா என்ன இருக்கும், அப்படி ஸ்கிரிப்ட் இந்த சீன்ல இப்படி நடக்கணும்பா அப்படின்னு இருக்கு. இப்போ இவரே தினேசாமின்னு ஒருத்தருங்க நான் ஊருக்கு போறேன் அப்படின்னாருங்களா, உடனே ஒரு பகவான் இரு அப்படின்னாரா. அவரு வந்து சரீரத்தை இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க, நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு நீ இரு அப்படின்ட்டு இருக்காரு. டக்குன்னு இருந்ததையுமா அவருக்கு அந்த இருப்புல போய் டக்குன்னு புடிமானம் ஏற்பட்டு தான் இருக்கிறத அப்படியே அவருக்கு நிலைப்பாடாகி போச்சு. இல்ல இவரு வந்து போறவரு நான் போறேன் அப்படின்னா இவரு வந்து சரீர பாவத்துல போறேன்னாரு போறவரு. ஏன்னா இவரு ஊருக்கு போனோம்னா சரீரத்தை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறது தானே ஊருக்கு போறதே. ஆமாங்க. அதே கனவுல இந்த சரீரத்தை இங்கேயே வச்சுட்டு இவன் பல ஊருக்கு எல்லாம் போயிட்டு வருவான். அது யாரும் கணக்குலயே வச்சுக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப பகவான் வந்து இரு அப்படின்னா அந்த ஊருக்கு கிளம்புறான் போறான் வராங்கிற அந்த நினைப்புக்கு சொல்றதான் இரு அப்படின்னு. அது வேற எதையும் அதுக்கு மேல எதையும் கற்பனை பண்ணாம சிந்திக்காம உள்ளதை உள்ளபடி அப்படியே இருந்து
அப்படியே இருக்குது, அவ்வளவுதானே. ஏன்னா இப்ப நம்ம பாவத்துல கூட இங்க சரீரத்தை இங்க வச்சுக்கிட்டு ஸ்கூல் படிக்கும் போது கூட சொல்லி மத்த விஷயங்களையும் சரி உட்காந்துக்கிட்டு நம்ம கவனம் எங்கேயோ இருக்கும். அப்ப வாத்தியார் கேட்பாரு, டே எந்த உலகத்துலடா இருக்கிற நண்பர். அப்ப சரீர கணக்கு வச்சுக்கிட்டா அவன் இங்கதானே இருக்கிறான் அப்படின்னு தெரியும். அப்ப மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உள்முகமா அந்த உள்ள அந்த எண்ணங்கள் வந்து கவனம் எங்க குவிஞ்சிருக்கோ அதுதான் அந்த உலகத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி தண்ணில் தானாய் அகமுகம் ஏற்பட்ட அந்த அகப்பார்வையில உள்ள தனக்குத்தானே அந்த கவனம் உள்ள போய் தொக்கி புடிச்சுக்கிச்சுன்னா அவ்வளவுதானே பயணம் முடிஞ்சது இல்ல. அதான் படிக்கும்போது ஒழுங்கா தத்துவத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டா வந்து சேர்த்துருவாங்க. இப்ப இந்த ஒரு ஆளே இல்லாத காட்டுல ஒரு மரம் பாலடைஞ்ச ஒரு பெரிய ஒரு வயதான மரம் விழுகுது, சத்தமே கேட்கல அப்படின்னு ஒரு ஜென் கதை, ஒரு பழமொழி, ஒரு ஜென் கதை, ஒரு புதிர் கதை மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு ஆளே இல்லாத காட்டுல ஒரு பெரிய ஒரு 100 வருஷம் ஆன மரம் விழுகுது, உடஞ்சு விழுகுது, சத்தமே கேட்கல. அது ஒரு ஜென் புதிரான ஒரு, அதாவது மரம் விழுவுதுங்கிறதுக்கு சாட்சி, அங்க ஒருத்தமே கேட்கலங்கிறதுக்கு ஒரு நபர் தன்மையில அது இல்ல. அறிவு சாட்சியா மாத்திர நிகழ்வுக்கு சாட்சியா இருக்கு. இல்லைங்க, அந்த அந்த மரம் விழுகிற சத்தம், ஏன்னா அங்க ஒரு மரம் விழுகிறதுக்கு அங்க ஒரு ஆள் இருந்தா தானே அந்த சத்தத்தையே ரிசீவ் பண்றதுக்கு அங்க ஒண்ணு வேணும் இல்லைங்களா? அங்க ஒரு நபர் தன்மையில அது எடுத்துக்க கூடாது. ஒரு நபர் இருந்தாருன்னா சத்தம் கேட்டுச்சுன்னு அது ஒரு விஷயமா சொல்லுவோம். ஆமா, இப்ப நபர் இல்லாதனால வெறும் நிகழ்வா மாத்திரம் தானே தெரியுது, காட்சியா மாத்திரம் தானே அது இருக்கும். ஆமாங்க, இல்ல இப்ப அங்க நபரே இல்லைன்னா அங்க உழுந்துன்னு சொல்றதுக்கு கூட அங்க ஆள் இல்லையே. சத்தம் நபரே இல்லைன்னா நபர்னா அந்த அறிவு இருக்கு இல்லையா, அறிவை வந்து நம்ம நபர் தன்மையில வச்சுக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு சிரமப்படுறோம் இங்க பேசுறதே. அதுக்குதான் இந்த சரீர பாவத்தோட கற்பனையில வச்சுக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல வர்றது எப்படின்னாங்க, அதாவது அங்க அறியறக்கே ஒண்ணுமே இல்லைங்கிற போது அது எப்படி அதை சொல்றதுக்கு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அறியற கொண்டு இருந்தா தானே அறியப்படுறது, அறியப்படுறது அறிவு இருந்தா தானே அறியப்படுறதே இருக்குது. அங்க பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு என்னன்னா, அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மரம் விழுந்தது அப்படிங்கறத ஒண்ணு சொல்லுது. ஏன்னா மரம் நான் சொல்லிக்கல, அங்க மரம் விழுந்ததுக்கு சாட்சி ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆனா அது சப்தம் கேட்கல அப்படின்னா இந்த சப்தம்னா ஒரு பொறி புலன்களோட கேட்கறது தானே அது. அப்ப அது சரீர பாவம் தானே. அப்ப அது சரீர பாவம்னு வரும்போது அது ஒரு வெற்றித்துவமா தானே இருக்கு. கண்ணுதானே பாக்குது உழுகிறத, அதுவும் சரீர பாவம் தானேங்க. அதுதான் நான் கேக்குறேன். இப்ப கண்ணு பாக்குது, மரம் விழுகுது, காது சப்தம் கேக்குது அப்படின்னு வரும்போது அது ஒரு கருவிக்கு உட்படுது. மரம் விழுகுது ரைட்டு, சப்தம் கேட்கலன்னா இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இப்ப சப்தம் கேக்குது, இப்ப நம்ம பேசல, இப்ப பேசாத நேரத்துலயும் சப்தம் உள்ள கேக்குமா கேட்காது. பிசிக்கலா பேசல, பிசிக்கலா யாராவது பேசுறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் சத்தம் இருக்காது. ஆனா நம்ம கம்முன்னு அமைதியா இருக்குன்னு சொன்னாலும் மனசு என்ன பண்ணுது இல்ல, அது குறிச்சு பேசுதா, சப்தத்தை எழுப்புதா உள்ள. அப்ப அது என்ன சொல்றான்னா, அந்த நிகழ்வு நிகழ்வாவே இருக்கே தவிர அதை குறித்து சிந்திக்கிறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல. அந்த உள்ள சப்தம் கேட்கல, உள்ள மொழிபெயர்க்கல, இருக்கல, அது வந்து உழுந்தது அப்படின்னு உள்ள மொழிபெயர்த்துக்கல. அதாவது ஒரு நிகழ்வாவே இருக்கு, ஒரு நபரா அதை ஏத்துக்கிட்டு அதை பதிய வச்சுக்கல. நமக்கு எந்த ஒரு பொருள் இருக்குதுன்னாலே அந்த இருக்குதுன்னு சொல்றதுக்கு பாக்குறவங்க வேணும், கேட்கறவங்க வேணும். அவன் இல்லைன்னா அந்த பொருளுக்கு இருப்புத்தன்மையே யாரு கொடுப்பா இல்லைங்களா? அதாவது இதை நம்ம அவன் அப்படின்னு எடுத்துக்கிறதோட அறிவா மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அறிவுதான் கண் வழியா பாக்குது, காது வழியா கேக்குது. அந்த அறிவே அந்த புலன் வழியா அதை ரிசீவ், அதாவது பாக்குறதாகவோ கேட்கறதாகவோ இல்லாத பொழுது அந்த பொருளுக்கு இல்லாமைக்கு சமம் தானே அது. ஆனா அறிவு இருக்கனாலதான் அந்த பொருளுக்கு இருப்பே வருது. அதாவது அறிவு கண்ணு வழியா பார்த்து இருக்குதுன்னு சொல்லுது, காது வழியா கேட்டு சப்தம்னு சொல்லுது. அங்க அந்த அறிவே. இதே நிகழ்வு வந்து ஒரு கனவுல நடக்குதுன்னு வச்சுக்கோ, அப்ப அறிவு எப்படி பார்த்திருக்கும்? ஆமாக்கா, அறிவு அங்க ஏதோ ஒரு காண்பவனா அங்க ஒண்ணு இது அந்த காண்பவனா கணக்கு வச்சுக்கிட்டு அது பாக்குதுன்னு சொல்லிக்கலாம். உங்க கனவுல ஒரு நபர் வந்து அந்த விழுகிறத பாக்குறாரு அப்படின்னு இல்லாம ஒரு மரம் விழுகுது உடஞ்சி, இப்ப உங்க கனவுல அது உங்க அறிவு அப்படி ஒரு காட்சியே கொடுத்துருச்சு இல்லையா நான் சொல்றது. இப்ப விழுந்துருச்சுன்னா அது எப்படி கணக்குல வச்சுக்குவோம்? ஏன்னா பாருங்க, இங்க ஒரு நபர் இல்ல, புலன் இல்ல,
இல்லையா? இல்ல அப்புறம் நான் மரம் விழுகுதுன்னாவே அங்க ஒண்ணு காண்றதுக்கு ஒண்ணு இருந்தா தானே விழுகுதுங்கிறதே தெரியும். அதுதான் நான் சொல்றேன், காண்றதுக்கு ஒண்ணு இருந்தானா காண்றதுக்கு அறிவு இருக்கு. ஆனா அறிவு அங்க இடத்துல புலனை பயன்படுத்தி பார்த்துச்சான்னு கேக்குறேன். அங்க ஒரு நபர் இருந்து பார்த்தாருன்னு அங்க கனவுல சிவகுமார் பார்த்தாருன்னா ஒரு புலன் வயப்பட்டது, கனவுலயும் ஒரு சரீரத்தை கற்பனை பண்ணி புலன் வயப்பட்ட மாதிரி நம்ம கணக்குல வச்சுக்கலாம். உழுகும் போது பார்க்கும்போது அது கண்ணை பயன்படுத்தாலும் பாக்குதுங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. நான் அதுதான் நான் பாவம்னு சொல்றேன். இப்ப நீங்க கனவுல இருக்கிறீங்க, ஒரு நபரா இருந்து ஒரு மரம் விழுகிறத பாக்குற மாதிரி இருந்தா சரி, அது நான் ஒத்துக்கிறேன். ஒரு புலன் பாக்குது, கண் வழியா பாக்குறோம்னு சொல்றோம். ஆனா வெறுமனே மரம் விழுகிற காட்சி மட்டும் இருக்கு. அப்ப உங்க அறிவு அங்க என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறேன். அறிவு காண்பவனா தான் இருந்திருக்கு. அதாவது அறிவு காண்பவனானா சரீர ரீதியா இருந்ததா? இல்ல இல்ல, அப்புறம் அங்க உழுகிறது காண்றதுக்கு இதுலதான் குழம்பு. இது இந்த பாவம் தான் இந்த உலகத்துக்கு வரமாட்டேங்குது யாருக்கும். இதத்தான் நான் முன்ன இருந்து சொல்றேன். அங்க ஒரு காண்பவனா இருக்கிறான்னு உடனே அந்த இடத்துல என்ன இடிக்குது பாருங்க. அங்க ஒரு இல்லையே ஒரு உருவம் வந்துருதே, ஒண்ணு கண்ணு பாக்குதேன்னு ஸ்தாபிக்குது இல்ல அந்த இடத்துல. இப்ப அது மாதிரி கண்ணு இருந்தாலும் கண்ணு தானா பாத்துருமானா பாக்காது. அறிவு அதுக்குள்ள உயிர் இருந்தா தானே பாக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்படி இருந்தாலுமே காது கேக்குறது இல்ல, அறிவுதானே சத்தத்தா கேக்குது. இப்ப தூங்கும் போது பக்கத்துல உட்காந்து எவனோ சத்தமா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது காதுல. ஆனா உள்ள கனவுல நடக்கிறது மட்டும் கேக்குது. அப்ப காது இருந்தும் காது கேட்கலன்னு சொல்ல முடியுமா? காதெல்லாம் இருக்குப்பா, அதுக்குள்ள கேக்குறவன் இல்லாம இருக்கிறான், அந்த கேக்குற சக்தி இல்லாம இருக்கு இல்லையா? அது ஒடுங்கிடுச்சு, அது தன்னுடைய மையத்துக்கு போனனால காது வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது எல்லா புலன்களும் இருந்தாலும் கரண்ட் இல்லாத மாதிரி. அது இந்த புலனுக்கு அந்த கேட்பவனா அதுக்கு குடுக்கல. அது அங்க ஒரு சரீரத்தை எடுத்து அதுக்கு பார்ப்பவனா கேட்பவனா அது குடுத்துருச்சு. ஆமா, அப்படி இருக்கும்போது அது என்னவா இருக்கும்னா அது சர்வபாவமா தான் இருக்கும். ஏன்னா அது அங்க உழுகிறது பிடிக்கிறது எல்லாமே அதுவே தானே. ஆமா ஆமா. அது அந்த 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 மாதிரி பாவத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது புரியும் அங்க. ஏன்னா அங்க சொல்றதுக்கோ நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கோ இது எனக்கு அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்றதுக்கோ ஒரு நபர் தன்மைக்கே தன்னை மாத்திக்கல. வெறும் நிகழ்வா மட்டுமே இருக்கு, வெறும் காட்சி. காண்பவன் காணப்படும் பொருளா அது இல்ல, அதுல முரண்படல. மரம் விழுந்துச்சு அப்படின்னு ஒரு சப்தத்தை எழுப்பல, மரம் விழுந்துச்சுன்னு மனசுக்குள்ள அது பேசிக்கலாம். அங்க என்ன அது எண்ணமாக்கப்படல, சிந்திக்கல அதை குறிச்சு. நிலைய அப்படி சொல்றது அந்த ஜென் சொல்றாருன்னா அந்த ஜென் அப்படி சொல்றாரு. எந்த நிகழ்வு நடந்தாலுமே அந்த அந்த நிகழ்வுக்கு அறிவுக்கு அதை அறிஞ்சாத்தானே அந்த நிகழ்வு இருக்கிறதுக்கு அர்த்தமே. ஆமா, இப்ப நம்ம அறிவுனால அறியப்படாத எதுவுமே இல்லாததுக்கு சமம் தானே இல்லையா? ஆமா, அந்த அறிவுனா அதாவது நான் சொல்றது இந்த நபர் தன்மையா சொல்லி ஒரு கண்ணு வழியா அறிவு பார்க்குது, காது வழியா கேட்குது, புலன் வழியா உணர்றது, அறிவுதான் உணர்றது, இந்த புலன்களெல்லாம் உணர்றது இல்ல. இது அறியறக்கே ஒரு கெப்பாசிட்டி இல்லை, அந்த அறியக்கூடிய தன்மை இல்லைனாவே இது எதுவுமே இல்லாத கணக்கு தானே. ஆமா, ஏன்னா இந்த ஜகம் இருக்குன்னு சொன்னாதான் அங்க அறியறக்கு ஒண்ணு இருக்குது. இந்த அறியறக்கே ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் அங்க ஜகம்னு சொல்றது இதுல என்ன ஒரு பியூட்டின்னா பாருங்க, அது ஏதோ தனியா இருந்து இது ஏதோ முன்னாடி அது அறியற மாதிரி இல்ல, அதுவேதான் அதுவாவே மாறிடுறது காட்சியாவே. அதுதான் அந்த இடத்துல தான் புரியாம நான் அதுங்கிற இருமை வந்துருது. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அப்படி வரனாலதானே சரீர பாவம் வருது. ஆமாங்க, அது போக மாட்டேங்குது. அது போகாத வரைக்கும் உனக்கு எப்படி நிம்மதி வரும்னு கேக்குறோம். அப்ப அந்த ஏகபாவம் வராது இல்ல. வெரி குட், அதத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். அதனாலதான்ப்பா உனக்கு இன்னமும் இது பிடிபட மாட்டேங்குது. ஆனா அறிவுல இப்ப கனவுல பார்த்தோம்னா நம்ம காணக்கூடிய எல்லா ஏகம் நம்ம தான் புரியுது. அப்ப அதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த அறிவு தானே இப்படி இருக்கு, இங்கேயும் அப்படித்தானே இருக்கணும். நம்ம அறியக்கூடியதெல்லாம் நம்மளை தவிர வேற எதாவது இருக்க முடியாது. நம்மங்கிறது நம்ம அறிவு தவிர வேற எதுவும் இருக்காது. கொஞ்சம் தடுமாறினாலும் திருப்பி வந்துடும் அதால பாதாளம்லாம். பரமபதத்துல பாம்பு கடிச்ச மாதிரி. இல்ல அவ்வளவு மோசமா நம்ம போக மாட்டோம். நமக்கு விவேகம் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டோம் விஷயத்த. சொல்றேன் சும்மா பேச்சுக்காக கூட லாஜிக்கா ஸ்தாபிக்கும் போது நம்ம கண்ணுல தானே பாக்குறோம், அது ஒரு புலன் தானே, காதல தானே கேக்குறோம். அப்ப இதுக்கு போய் எப்படி ஒரு மீனிங் சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் அங்க எல்லாமே ஒண்ணும் இல்ல சிவகுமார். இந்த அறிவு மனுஷன் உடம்புல இருக்கிற வரைக்கும் தன்னை ஒரு நபரா நினைச்சுக்கிச்சுன்னா அது அஜ்ஞானத்துல தான் போய் முடியும். அப்படி இல்லாம தன்னை இருப்பா உணர்வா
அப்படி தன்னை புரிஞ்சு அத அதுலயே அந்த நிக்க தெரிஞ்சுக்கிச்சு பழகிக்கிச்சுன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை, இங்க சந்தேகமே வராது யாருக்கு. ஆமாங்க, கரெக்ட். அதுதான் விடுதலை. அதுக்கப்புறம் எதுவும் வர எதா இருக்கிறதுன்னு அது தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் சரீரமா இருக்குங்கிறவங்களுக்கு தானே இத்தனை பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆயிருது. இல்ல, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நான் நேற்று பார்த்தேன், நான் ஒண்ணு சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்றதுக்கு அங்க ஒரு நபர் மாதிரி தன்னை வச்சுக்காது. அது என்னமோ அந்த கனவுல இது மட்டும்தான் இவன் இதுங்கிற மாதிரியும், மத்த இந்த உலகம் அதுல தோன்ற மத்த கதாபாத்திரங்கள்லாம் வேறங்கிற மாதிரி அந்த பாவம் ஏற்பட்டா இதுக்கு எப்படி அப்புறம் சர்வ பாவம் வரும்? ஆமா ஆமா, எல்லா உயிர்களையும் உயிரா பாக்குற பாவம் எப்படி வரும்? தெரிஞ்சிச்சுன்னா அது எதுக்கிட்டு போய் நான் சொல்லும், எதுக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே அது தாழ்ந்தாலும் தெரிஞ்சுக்குது. அப்ப எது மேல இது விரக்தி அடையும், எது மேல இது ராகத்வேஷத்தோட இருக்கும், விருப்பெல்லாம் காட்டும். பரிபூர்ண ஞானம். விரோதி நண்பன் 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு மயிரில கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த சர்வபாவம். ஆமா, அதாவது தன்னை கொல்ல வர்ற எதிரியும் தன் கூட இருக்கிற நண்பனும் 2ஐயும் சரிசமமா பார்க்கக்கூடிய அந்த அந்த தான்கிற பாவம் தான் உண்மையான விடுதலை எடுங்க. ஆமா, அப்பதான் உண்மையான அன்பு பிறக்குது. அங்க ரெண்டாவே தெரியாது. புத்தர் அப்படித்தானே இருந்தார். ஏன்னா இப்போலாம் இருக்கிற அன்பு இருமையில வர்ற அன்பு தானே இந்த அன்புன்னே சொல்ல முடியாது. அந்த ஏக பாவத்துல தன்னை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிற பாவத்துல வரக்கூடியதான் உண்மையான அன்புன்னு சொல்லப்படுது. அதுதான் அந்த போக 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 இந்த உலகம் அழுத்து போயிடும். மோகம் வச்சு இந்த இதனால கிடைக்கிற ஒரு சுகம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சு இந்த அறிவுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு விவேகம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இதோடைய பார்வையே வேற மாதிரி ஆயிடும். அப்பதான் அந்த சர்வ பாவத்துக்கு அது தள்ளப்படும், வரும். கொஞ்சம் கொஞ்சமா அது நடக்கும். உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவான் அவன். மனசு இருக்கும் போதே எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி டக்குனு சுத்தி போட்டதையுமே மாறுற மாதிரி என்னமோ இந்தாண்டா இப்படி ஒரு ரோல் அப்படி ஒரு ரோல் பண்ணா அறிவு அவ்வளவுதான், வேலைக்காக. அதுக்குன்னு ஒரு கால தேவைப்படுது இல்லைங்களா? அதாவது பலாத்காரம் இல்லாம அதுவா அந்த இடத்துல நிக்கிற பக்குவத்தை அது அடையும். அப்பதான் அதுக்கு இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கவே நடக்காது, நம்ம இடுப்புலதான் உட்காந்துருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் தையன்னு நடக்கும் மாதிரி இருக்கும்போது நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க வைப்போம். நம்ம பிடிச்சிக்கிட்டு தள்ளுவோம், வேற அது எங்க போய் நடக்க வைக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள்ல நம்ம பிடிச்சி தள்ளுற விசையில கால் வந்திருக்கும் இல்லையா, பழக்கத்துல என்ன பண்ணுவோம், இப்படி வைக்கணும் போட்டிருக்குன்னு வைக்கும். அப்புறம் அப்படி இப்படின்னு உழுவும் எல்லாம் பண்ணும். ஒரு காலத்துல அதுவே நிக்கும். அதை நினைப்பு வச்சுங்க உங்க ஞானம் இப்ப எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு. விட்டா நிக்குமா, உளுந்துருமா, இல்ல கொஞ்சம் கையை பிடிக்கணுமா? அந்த கையை பிடிக்கிறது ஸ்ருதிகளா இருக்கலாம், இல்ல குருவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், விசாரமா இருக்கலாம். அப்படி பிடிச்சி கொஞ்சம் நிறுத்தும், உழுவாத அளவு பாத்துக்கும். அப்புறமும் திருப்பி எந்திரிச்சு முயற்சி பண்ணி திருப்பி போய் உழுவுற மாதிரி போய் 2 அடி வச்சிரும். ஆஹா, உழுவுறதுக்கு நீங்க 2 அடி வச்சுட்டோமேனுங்க. அப்படி அப்படியே வச்சு அப்படி அப்படியே போய் கடைசியா அப்புறம் எங்க போய் நடக்குது, அப்புறம் ஓடுது, தாவுது. அந்த லெவலுக்கு இந்த ஞானம் போகணும், இந்த புரிதல் நடக்கணும். அப்புறம் தான் அதுக்கே தெரிஞ்சுக்க நான் உழுக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கே வந்து. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எங்க நீங்க நடக்கிறீங்க, உங்களுக்கு விழா எடுத்துடலாங்கன்னு சொல்ல போறாங்க. ஏப்பா நீயும் முயற்சி பண்ண நடக்கலாமா தானே சொல்ல போறோம் நம்ம. அந்த மாதிரி அது காலம் வரும். அந்த காலம் வர வரைக்கும், காலம் வந்தாதான் நிக்க முடியும் அதுல. ஆமாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ முருகன் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி அறிவுல எல்லாமே புரியுது. இப்ப கனவுல எப்படி நம்ம கண்ட காட்சியெல்லாம் நம்மளை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறதுல அறிவுல பட்டுன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எதை காண்றோமோ, இப்ப அதாவது காண்றோம்னா காதுல எதை கேட்கறோமோ, இந்த புலன்ல எதை உணர்றோமோ, இந்த கண்ணு வழிய எதை அறியறோமோ எல்லாம் நம்மளை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம தான் அதுவா மாதிரி ரிஃப்ளெக்டா தெரியுது அப்படிங்கறதுல அறிவுல பட்டுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இதை பேசும்போது சொல்றேன் எல்லாம் பண்றான். நடைமுறை பிராக்டிகலுக்கு போய் அங்க டிரான்சாக்சன் பண்ணும்போது பார்த்தா அவன் நான் அவன் அவை இவை இதுதான். அது இல்லடா, நம்ம அறியறது நம்ம தான், அவன் எதிரியா நினைக்கிறையா அது நீதான் அறியறதுக்கு நீ இல்லைன்னா அவனே இல்லைன்னு புரியுது எல்லாமே. ஆனா அந்த மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, அது பிராக்டிகலுக்கு சகஜமா வர மாட்டேங்குது. மனசு ஒத்துக்காது, மனசு எப்பயுமே ஒத்துக்காது இல்லையா? இல்ல அது வந்தா தானே ஏகபாவம், அன்பு ததும்பு. அவனே அதுவா எடுத்துட்டு வந்தானா கூட டேய் நான் தான்டா நீ ஏன்டா அப்படி திடீரேன்னு அந்த சொல்லக்கூடிய அன்பு வரமாட்டேங்குது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மனசுக்கு சொல்லி நான் தான் நீங்கிறதுக்காக நீ அன்பு காட்டணும்னா ஒண்ணும் இல்ல, நீ சமநிலையா இருக்கலாம். அதாவது அன்புனா நம்ம என்ன சொல்றோம்,
அன்புனா ஏதோ விருப்பமா பிடிக்கிறது இல்ல ஒருத்தரை வெறுக்காம இருக்கிறது தானே நம்ம அன்புன்னு சொல்றோம். ஆமா 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 அந்த இடத்துல வந்து வெறுப்போ இருக்கக்கூடாது. அப்ப ஒரு நபர் மேல வெறுப்பு வராது. அதுக்காக போய் அவங்க கிட்ட கூடுறது கொலாவுறதா தேவையில்ல. அது பாட்டுக்கு அது சுதந்திரத்துல அந்த கதாபாத்திரம் நடந்துட்டு இருக்கும், போகும், வரும். அதுக்கு விதிக்கப்பட்ட விதி வேலை செய்யும். அவனை தேவையில்லாம நம்ம வெறுக்க மாட்டோம். இந்த வெறுத்தல் இல்லாம இருக்கிறது தான் அன்பு செலுத்துதல். அதுதான் அன்பே சிவம்ங்கிறான். சிவம் அந்த ஈஸ்வரன் எல்லாமே அவரா இருக்கிறதுனால அவர் எங்கேயும் யாரையும் வெறுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே அதுதானே. புரியுது புரியுது. அதாவது இந்த அன்பு மாதிரி வந்து அது வந்து ரொம்ப தூக்காது, ஆடாது, கொண்டாடாது. இது வியாபாரம். அது வெறுக்கவும் இருக்காது, விரும்பவும் இருக்காது. அது அடக்கமா அப்படியே இருக்கும். இந்த அன்பு வந்து வியாபாரம். நான் கொடுத்தேன்ல, வராது. அதான் இந்த அன்பு வந்து வியாபாரம். நான் கொடுத்தேன்ல, நீ எனக்கு கொடுத்தியா, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டேன்ல, நீ என்ன கவனிச்சுக்கிட்டியா. இது அன்பு கிடையாது. அதே மாதிரி நான் சொல்றத கேளு, நான் உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன், நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்ப எக்கையோட கிட்ட அழிஞ்சு போ, உடனே அடுத்து சாபம் வந்துடும். அது எப்படி போய் அன்புன்னு சொல்ல முடியும்? இப்ப கனவுல முழிச்சதுக்கு அப்புறம் எதிர்த்து பார்த்தோம்னாங்கய்யா, அதுல ஒருத்தர் நம்ம எதிரியா நம்ம வந்திருப்பான், அவன் நம்மளை அடிச்சிருப்பான், நம்மளுக்கு திருப்பி அவனை கட்டி பிறண்டிருப்பான். இப்ப கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அட எல்லாமே நம்ம தானே, நம்ம அறிவு தானே, நம்ம எல்லாமாவும் இருக்குது, நம்ம தானே அவனா வந்து இருக்குதான். ஆனா கனவுல நம்ம எவ்வளவு வேஷமா நினைச்சான், ஆனா அவன் நம்ம தான்ங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கனவு மேல கரெக்ட் ஒரு அன்பு வந்துடுது, ஒரு வெறுப்பு வர்றது இல்ல. அதே இங்க வர மாட்டேங்குது. இல்ல கொஞ்சம் அது நம்மதான்னு தெரியாத போகும்போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விடுது. ஆமா 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 கரெக்ட். அது நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலுமே அப்படியே சாந்தமாயிருது பாருங்க. அது இப்ப புரிஞ்சுக்கணும், நம்ம அறியாத நம்ம நிலை வந்து இன்னும் இந்த லெவல்ல இருக்குது, நம்ம இன்னும் விழிப்பு தேவை, நமக்கு கூடுதல் தேவை அப்படின்னு புரியணும். ஆமா ஆமாங்க. அது நம்ம யாரை ஏமாத்தணும், நம்மளை ஏமாத்த முடியாதுல்ல. ஆமா இல்லையா, நீங்க எப்பவே சொன்ன மாதிரி சோக்குமா நீ ஞான மாதிரி நான் சர்டிபிகேட் கொடுக்கறதால இல்லைங்கய்யா, எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் ஏத்துக்குவேன் சர்டிபிகேட் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன். எனக்கு பரிவேணுமா, ஆமா ஐயா எனக்கு வில்லேஜ் ஸ்டாப் திருப்தி வந்துருச்சுங்கய்யா அப்படின்ட்டு நான் ஒத்துக்குவேன். அது வரைக்கும் நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அது அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு நான் சாப்பிட்ட மாதிரி நினைக்க முடியாது இல்லையா. ஒருத்தருக்கு எனக்கு அந்த பூர்ண திருப்தி வந்தா மட்டும்தான் அடி எனக்கு அப்படி. அதான் அந்த பூரணமான திருப்தி வரும்போது நீங்க சர்டிபிகேட் அதை தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். உலகம் இருக்காது, ஆள் இருக்க மாட்டாங்க. அது அப்படிதான் இருக்கு. அது 100%. அது அன்புனா எது அன்புனா எல்லாமே ஒண்ணுதாங்கிறத அன்புன்னு அதை வச்சிருக்குது பாருங்க. அது வரைக்கும் வேற என்ன பண்ணாலும் அது இட்டுக்கட்டுன அன்பு தானே, அன்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே ப்ராசஸ்ல இருக்குது. ஆமா, இப்ப நீங்க என்னதான் ஒருத்தனை என்னதான் விரும்புனீங்கனாலுமே ஏதோ ஒரு இதுலயாவது அவனை வெறுப்பீங்க. ஆனா எல்லாமே நம்ம தானே தெரிஞ்சிச்சுன்னா அவனை விரும்பவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. அது வெறுப்பு கடந்த ஒரு நிலைக்கு போயிருது. ஆமா இல்லைங்களா, அதுதான் வந்து உண்மையான ஒரு. நம்ம ஒருத்தரை வந்து விரும்புறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை வெறுக்கல அப்படின்னு அர்த்தம், அதுதானே? ஆமா, இப்ப விரும்புறேன், இனி ஒரு காலத்துல நான் வெறுப்பேன் அப்படின்னு இல்லைங்களா, அதுதான் இப்படி வச்சுக்குவோம் நம்ம. அதாவது நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னா நான் உன்னை வெறுக்கலன்னு அர்த்தம். நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரும்பலின்னு அர்த்தம். அதான் அர்த்தம் இல்லையா? அப்ப இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விருப்பம் அப்படிங்கறது என்னன்னா ஒருத்தர் மேல நம்ம வெறுப்பின்மைய நம்ம வந்து அவங்களுக்கு பிரகடனம் பண்றோம். நான் உன்னை வெறுக்கலப்பா அப்படிங்கறத இப்படி சொல்றோம். உன்னை பிடிக்குங்கிறத பிடிக்கும் பிடிக்கலங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஏன்னா அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து. நான் உன்னை வெறுக்கல அப்படின்னு அப்புறம் அந்த நடத்தைய வச்சு உன்னை பிடிக்கலப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ செய்யற செயல் ஏதோ ஒண்ணு என்ன பாதிக்குது. அது வந்து ஒன்னா அது சரியா இருந்தாலும் என்னுடைய அளவீடுல அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன்னா அது சுயநலமா நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா நியாய தர்மமா நீ நடந்துகிட்டு நான் அநியாயமா நடந்துகிட்டு இவன் என்ன நம்ம நினைக்கிற மாதிரி இவன் நினைக்க மாட்டான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னா அதுவும் என்னுடைய அறியாமை தான். அப்ப எல்லா விருப்பும் எங்க தோன்றுது அப்படின்னா சுயநலமா தான் தோணுது. அப்ப சுயநலமா இருக்கிற ஒரு వ్యక్తిత్వం ஏற்பட்ட பிறகு இந்த அறிவுக்கு தன்னுடைய அளவீடுக்குள்ள இதை வந்து அடக்க பாக்குது முன்னாடி இருக்கிற ஆளை. அப்ப தன்னுடைய அளவீடுக்கு அடங்குற வரைக்கும் அவன் மேல அன்பு செலுத்துற மாதிரி ஒரு மாயை இருக்கும் எல்லாருக்குமே. நான் என்ன சொல்றேன், நீ உண்மையா அன்பு செலுத்துறேன்னா அன்பு செலுத்துறவங்களுக்கும் சரி, அது எப்படி சொல்லலாம், நீ ஒரு புறாவே வளர்க்குறன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அது மேல நீ அன்பு காட்டுற அப்படின்னா அதை திறந்து விடு, கூண்டுல இருந்து வெளியில விடு. அது உன்னை விட்டு போனா போதுன்னு தப்பிச்சு ஓடி போச்சுன்னா நீ உன்னுடைய அன்போட அளவு என்னன்னு தெரிஞ்சிடும். இல்ல அது போயிட்டு இன்னொரு 10 புறாவை கூட்டிகிட்டு வருதுன்னா அது அப்பதானே அது அன்புன்னு புரிய முடியும். அப்ப
நான் ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறேன்னா நீ என்ன பண்ணணும், சுதந்திரம் கொடுக்கணும் அந்த இடத்துல. அன்புங்கிறது வந்து நம்ம நினைக்கிறது எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அடிமையா தானே இருக்கு. அது நான் சொல்றதெல்லாம் அவ கேட்பா, நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்பாருன்னா அது வேற மாதிரி இல்ல எடுத்துக்கணும். அன்புன்னா வெறுப்பு இருக்க கூடாது. நீ அதுக்காக விரும்புன்னு சொல்லல, நீ விரும்பு, வெறுப்புக்கு பதில் விரும்புன்னு கூட நான் சொல்ல. வெறுக்காம இரு, நீ விருப்பம் கூட பட வேணாம், வெறுக்காம இரு, நியூட்ரலா இரு. அது பாட்டுக்கு நடக்க வேண்டியது நடக்கும், அப்படியே போக வேண்டியது தானே. அதுல ஒரு காரணம் நான் வேற நீ வேறையா இருந்து அங்க அன்பு செலுத்தவே முடியாது. அது உண்மையான அன்பே இல்ல. செலுத்துறேன்னு ஒருத்தர் இருக்கிறான், வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. துவைதத்துல வந்து அன்பு வந்து ஏமாற்று வேலைதான். ஆமா, அப்படித்தானே பக்தியே நடக்குது. இப்ப இத நம்ம அன்பு கூப்பிடுறோம், பக்தி என்ன பண்றோம், நேரா போய் சாமிக்கு எல்லாம் வாங்கி வைக்கிறோம். கடைசியா என்ன கேக்குறோம், எனக்கு ஏதாவது கொடு, நான் நினைச்ச வேலையை கொடு, எனக்கு அந்த பதவியை கொடு. பக்தியிலே துவைதம் வந்துட்டுனா அங்க பக்தியே இருக்காது. எப்ப நீயே நானே நீ அப்படிங்கிறோம் அந்த இடத்துலதான் உண்மையான அத்வைதத்துலதான் பக்தியே பிறக்குது, அன்பும் பிறக்குது. அதாவது இந்த பக்திக்கு தேவைப்படுற, இந்த பக்தி செய்யறதுக்காக பாவம் விசாரம் பண்ணி புரிஞ்சிக்காதவங்க பக்திக்கு தேவையான சாமானத்தெல்லாம் வாங்குறாங்க. பூவு, பழம், ஊதுபத்தி எல்லாம் வாங்கிடுவாங்க. எல்லாம் வாங்கிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இவங்க கோரிக்கையும் வச்சிருவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் அதுக்கு தேவையில்லை, நீ ஒன்ன கொடுக்கணும், அதுக்கு சரணாகதி பண்ணணும். பக்தியில அதுதாங்க நடக்கணும். ஒன்ன தவிர நீ செஞ்ச பொங்கல்ல இருந்து, நீ வாங்கின பழங்கள்ல இருந்து, பூ வரைக்கும், எல்லா ஊதுபத்தி வரைக்கும் எல்லாம் அர்ப்பணம் பண்ணிடுற. ஏன்னா அது எதுவுமே இப்ப நீ இல்ல, அது உன்னுடைய இதுவும் இல்ல. அதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேக்குறது. நீ உண்மையாலுமே நீ ஒன்னையே அதுக்கு அர்ப்பணிக்கணும் இல்லையா? அப்படித்தானே பக்தியில ஊன் உருக கரையிறாங்கன்னா அது எப்படி நடந்திருக்கோங்க, தன்னையே கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த அகங்காரத்தை அழிச்சு அந்த உச்சத்தை பார்த்திருக்காங்க அந்த பக்தியில நிறைய பேர். அப்படி இல்லாம எல்லாம் இன்னும் பயங்கரமா இன்னும் நிறைய தன்னை வச்சுக்கிட்டு தனக்கு வேணும் அப்படிங்கறக்காத்தானே எல்லாமே கொடுக்கறது. தன்னை தவிர மீது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுவாங்க, தன்னை விட மாட்டாங்க. இந்த நானை விடுறதுல தன்னை விட்டுட்டா அப்புறம் எனக்கு கார் இதெல்லாம் வேணும், அதை யாரும் தன்னை விட்டுட்டா அதான் கார் கேட்ட பலன் எல்லாம் அப்புறம் யார் கேட்பா, அதெல்லாம் யாருக்கு அனுபவிப்பா. வேற அடுத்த வாரம் ஒரு இடம் ஒண்ணு பேசி இருக்கிற, அதை யாருக்கு வாங்குவா, நான் இடங்களுக்கு முதல்ல அப்படிம்பாங்க. அப்படின்னு இந்த மனசு எப்படி எல்லாம் ஒரு கூத்து அடிக்குது பாருங்க. இந்த பழத்தை படைச்சதும் அவன் தான், பூ பூக்குறதுலயே டெய்லியுமே அதுவும் அவன் தான் அவனுடைய செயல. இவர் கையில காசு மட்டும் இவர் வச்சுக்குவாரு, அதுவும் சென்ஸ்லெஸ் பேப்பர்னு இல்லையா. அதுக்கு எந்த சென்ஸும் இல்ல, நல்லவங்க கேட்டோம் எல்லார் கையிலுமே அது இருக்கும் இல்லையா. அது ஒரு கருவி தானே பணம். அதை வச்சு வாங்கிட்டு எல்லாத்தையும் அந்த பணத்தை பொருளாக்கிட்டு அந்த பொருளை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கோயில்லையோ எங்கேயோ போய் வச்சுட்டு, நான் நல்லதான் பண்றேன், எல்லாமே செய்யறேன், எனக்கு ஏங்க நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னா, டேய் நீ ஒன்ன குடுடா முதல்ல, ஒன்ன தவிர வேற எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அந்த பாவம் வர வரைக்கும் உனக்கு எதுவும் என்ன பண்றது நிகழ போறது இல்ல. அப்படி கொடுத்துட்டா எனக்கு எல்லாம் கிடைச்சிருங்களா, நான் நினைச்சேன் இந்த பிளாட் வாங்கிடலாம், அது கிடைச்சிருமான்மோ. டேய் நீயே அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன கவலைப்படுறதுக்கு, நீ எங்க இருக்க போற, கொடுக்கறதுன்னா அதுதானே கொடுக்கறது. கரெக்ட். சொன்ன மாதிரி உன்னையா விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அங்க வாங்குறதுக்காரர் இருக்கிறா இல்ல, இவன் லவ் பண்ற பொண்ணோ இல்ல அந்த பொண்ணு அந்த பையனையும் அவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்றோம், அவங்க கிட்ட எல்லாம் தன்னை தானே வந்து மனதளவுல ஒப்படைச்சிடறோம். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, இனிமே நீ இல்லாம என் வாழ்க்கையிலன்னு நினைவுல முழுக்க அவங்கள சுமந்துகிட்டு நீ என்ன சொன்னாலும் கேக்குறங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பக்கமே ஆண் பெண்ணுக்குமே சொல்றேன். அந்த அளவுக்கு கொடுக்கறோம், தன்னையே கொடுக்கறதுக்கு. அது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராஜடி ஆயிடுச்சுன்னா போய் தன்னையே மாச்சிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி சுத்தமா இந்த மனச எந்தவித விகல்பம் இல்லாம இறைவன்கிட்ட சரணாகதி பட முடியலையே இல்லையா. ஆமாங்க, ஒரு மனுஷனா ஒரு వ్యక్తిత్వமா அழிஞ்சு போற உடம்ப நம்பி இந்த உயிரையே அது சரண்டர் பண்றோம். ஆனா உயிர்கிட்டே உயிரை சரண்டர் பண்ண மாட்டோம் நம்ம. இது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்க. அதான் அறியாமை. அப்படி ஒரு நாடகம் ஆடுறாரு அவரு, அவரை மிஞ்சி யாரு? இந்த கூத்த பார்த்துட்டு இப்ப நம்ம விமர்சனம் பண்றோம் இல்லையா, நம்மள பார்த்துதான் அவரு சிரிப்பாரு. டேய் கதைன்னு தெரியுது தானே, அப்புறம் எதுக்குடா பேசுறீங்க?